கனடாவில் $115 பில்லியன் அசட்ஸ் மதிப்புள்ள ஒரு கம்பெனியை மேனேஜ் பண்ணுற ஒரு பர்சன் கிட்ட இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அவருடைய பேர் தான் ஐசக் பிரின்ஸ் ஜெஃப்ரி. ஸோ இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டாலுமே சைபர் செக்யூரிட்டியில் லீடர்ஷிப் அப்படின்னு ஒரு டீம் இருக்கும், சீனியர் லீடர்ஷிப்னு ஒரு டீம் இருக்கும், மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டீம் இருக்கும். இவங்க தான் இன்றைக்கி நீங்கள் உள்ளே போகிறீங்க, ஒரு புது டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வரணும், இந்த கம்பெனிக்கு எந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வரும், இன்றைக்கி பிஸ்னஸ் இம்பாக்ட் எப்படி இருக்கும், ஃபினான்ஷியல் இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மொத்த லீடர்ஷிப் விஷயங்களை பார்க்குறது யாருன்னா இந்த பர்சனாக தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் நிறைய கம்பெனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லீடர்ஷிப் ரோலான CAS1 சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் BAS1 சொல்லுவாங்க, ISS1 சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பேச போற இந்த பர்சன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இந்த கம்பெனியில் மேனேஜ் பண்ற அசட்ஸை மேனேஜ் பண்ற மொத்தமாக லீடர்ஷிப்பை மேனேஜ் பண்ற ஒரு பர்சன் இவர்கிட்ட நிறைய இன்புட்ஸ் நம்ம கேதர் பண்ண போறோம். அது மூலமா ஒரு கம்பெனி எப்படி ரிஸ்க் அசஸ் பண்ணுவாங்க, ஈவன் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா ஒரு கம்பெனிக்குள்ளே எப்படி வந்து உள்ள எடுப்பாங்க, எந்த மாதிரியான அசஸ்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம அவர்கிட்ட இருந்து இன்சர்ட் கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம சைபர் வாய்ஸ் சேனலில் வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசக் பிரின்ஸ் ஜெஃப்ரி. ஸோ இன்றைக்கி சைபர் செக்யூரிட்டி டொமைன்ஸில் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 19 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி அவர் 2005 வந்து அவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி கன்சல்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இப்போ 2024 கனடாவில் ஒரு கம்பெனியில், அதுவும் அவர் வந்துட்டு $115 பில்லியன் அசட்ஸை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அப்படின்னா இன்றைக்கி மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸ்லையுமே ஒரு சின்ன ரோல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி மோஸ்ட்லி எல்லா பர்சன்ஸுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா செக்யூரிட்டி அனலிஸ்ட் அப்படிங்குவாங்க, அப்புறம் அசோசியேட் செக்யூரிட்டி அனலிஸ்ட். இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி ரோல்ஸ் எதுக்காக ஒரு கம்பெனியில் இருப்பாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டி பட்ஜெட் அலாட்மெண்ட்ஸ், ஈவன் தோ இன்றைக்கி ஒரு சைபர் செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னா, அண்ட் அந்த சைபர் செக்யூரிட்டி டீம்னு ஒன்று இருக்கும் கரெக்டாக, அந்த டீமை மேனேஜ் பண்ணுற என்டையராக இந்த பர்சன் மேனேஜ் பண்ணுவாங்க. இவர் தான் ஐசக் பிரின்ஸ் ஜெஃப்ரி அப்படிங்கிறவங்க இந்த கம்பெனியில் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இவங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும் அப்படின்னா அதுக்கு காரணம் இவர் தான். என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரெஸ்யூமை ரெடி பண்ணி கொடுத்தது 2015. ஐசக் பிரின்ஸ் ஜெஃப்ரி தான். கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்காக, அதுவும் எங்களுடைய சேனலுக்காக உங்களை பேச வைக்கிறதுக்கு ரொம்பவே நன்றி ஜெஃப். வணக்கம், எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் பேச வந்ததுக்கு. அண்ட் கண்டிப்பாக அண்ட் சைபர் வாய்ஸை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சைபர் வாய்ஸ் சேனல் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் ஆகுது. பீயிங் சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷன், கண்டிப்பாக சைபர் செக்யூரிட்டி சேனல் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய எந்தூசியஸ்ட் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே வரணும்னு நினைப்பாங்க, பட் எப்படி வரணும் தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் பண்ணுற ஒரு சேனல் தான் சைபர் வாய்ஸ். இன்றைக்கி ஓவரால் நமக்கு ஒரு 350K ஃபாலோவர்ஸ், அதுவும் சைபர் வாரியர்ஸ் இருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக ஜெஃப், இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு ஒரு 19 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அண்ட் இந்த 19 வருஷம் பிகாஸ் நீங்கள் 2004-05 கற்றுக்கிட்ட விஷயங்களை பார்க்கும்பொழுது, அப்போ இருக்கிற சைபர் செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸும் இன்றைக்கி இருக்கிற சைபர் செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸும் டோட்டலி டிஃப்ரெண்ட். இதை எப்படி உங்களை மோட்டிவேட்டடாக வச்சிருந்தது? இன்றைக்கி நீங்கள் ஒரு டொமைனில் இருக்கீங்க, அதுவும் இந்த ISSOவாக இருக்கீங்கன்னா, எப்படி உங்களை இந்த ஃபீல்டுக்குள்ளே மோட்டிவேட்டடாக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற விஷயங்களை சொன்னீங்கன்னா நம்மளுடைய வாரியர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்க நன்றி தினேஷ். ரொம்ப சந்தோஷம் உன்னோட சேனலில் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எவர் கொடுக்கறதுக்கு. இவ்வளோ நாளும் நான் ரெகுலேட்டட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ண, பேங்க்ஸ்லாம் ஒர்க் பண்ணனால ஏகப்பட்ட அப்ரூவல் ப்ராசஸ் இருக்கும். நீ ஒரு ஸ்டேஜில் போய் பேசினாலோ இல்லை ஒரு இன்டர்வியூ கொடுக்கனாலோ. ஐ ஹவ் நெவர் கிவன் எனி இன்டர்வியூ டு எனி ஒன். என்னோட டெபியூவே உன் சேனலில் கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் வார்ம் வெல்கம் டு ஆல் த சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ். மை ஜேர்னி இன் செக்யூரிட்டி எப்படி ஆரம்பிச்சதுன்னா, காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த காலத்தில் ரேகிங் பிரச்சனை இல்லாதனால ஜூனியர் சீனியர்ஸ்லாம் தனித்தனி லேபில் செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ மானிட்டரில் திடீர்னு பார்த்தா அப்படியே CD டிரைவ் திறக்கும் மூடும், அப்புறம் கீபோர்டில் என்டர் கீ மட்டும் ஒர்க் பண்ணாது. என்னடா இது, அது ஃப்ரீக்வெண்ட்டாக அது நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே சுற்றி பார்த்தப்ப பக்கத்தில் சீனியர் லேப்லேருந்து ஒருத்தர் மட்டும் லைட்டாக அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே இருந்தார். உடனே இதில் ஏதோ விஷயம் இருக்குன்னு எங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி எங்களை இன்க்ரீஸ் பண்ணிச்சு. சரின்னு அந்த சீனியரை நாங்கள் ரிஸ்க் எடுத்து போய் காண்டாக்ட் பண்ணோம். உங்களுக்கும் இதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ தான் அவர் எங்களுக்கு ரிவீல் பண்ணார், இது மாதிரி நெட்பஸ் ட்ரோஜன் ஒன்று இருக்குது, அதை நான் எல்லா லேப் சிஸ்டம்லேயும் ரகசியமாக போட்டு வச்சுருக்கேன். நான் இங்கேருந்து யாரெல்லாம் என்ன டைப் பண்ணுறாங்க இல்லை திடீர்னு அவங்கள பயமுறுத்துற மாதிரி ஏதாவது பண்ணோன்னா அது ஒரு ஜாலி எனக்கு அப்படின்னா, இது என்னடா வினோதமாக இருக்கே அப்படின்ட்டு. அது இப்படி ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக ஒரு டார்க் சைட் ஆஃப்
கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு அப்படின்றத அன்னைக்கு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அதுலேருந்து அப்படியே என்னோட ஃப்ரெண்டு நவீன் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தாரு லேட்டரில். அவருக்கு ஃபுல்லாக இந்த கிராக் சாஃப்ட்வேர் ட்ரோஜன்ஸ் இதெல்லாம் நல்ல ஓவர் இருந்துச்சு. அப்போ அவரும் நிறைய எனக்கு சொல்லி கொடுத்தனால ஓவர் த இயர்ஸ் ஐ கெயின்ட் சம் பேக்ரவுண்ட் காலேஜில் படிக்கும்போது. அதுக்கப்புறம் ஐ டிட் மை எம்சிஎஸ்சி சிசிஎன்பி அதெல்லாம் படிக்கும்போது ஓவராலாக ஒரு சிஸ்டம் எப்படி இருக்கணும்னு கற்றுக்கிட்டோம். பேரலாக வந்து இந்த நாலேஜ் வந்து கெயின் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தப்ப எப்படி அதை உடைக்கிறதுனும் அப்படியே வந்து கற்றுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்போ இது போயிட்டே இருக்கு. காலேஜ்லாம் முடிச்சுட்டு பெங்களூருக்கு மூவ் பண்ணி ஒரு வேலை தேடிட்டு இருக்கணும் நான் வந்து இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக ஒரு ஓப்பனிங் பார்த்தேன் இந்த வெப்சைட்டில், நோக்ரி வெப்சைட்டில். அந்த காலத்தில் தான் ஃபேமஸ். அப்போ சரின்ட்டு நான் ப்ரௌசிங் சென்டரில் போய் அதை வந்து தேடிட்டேன். ஏன்னா அப்போல்லாம் ஃபோன்லாம் எதுவும் இல்லை, மொபைல் இன்டர்நெட்டும் ஒன்றும் கிடையாது. ஸோ அங்கே போய் தேடி இருந்தப்ப என்னால் அந்த ஓப்பனிங்கை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஓப்பனிங், ஒரு செக்யூரிட்டி கன்சல்டன்ட் ஓப்பனிங் இருந்துச்சு. சரின்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. மொரோவர் நம்ம அந்த பழைய பேக்ரவுண்ட் நாலேஜோடு அப்படியே லிங்க்டாக இருந்துச்சு. சரி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் கிடைக்குதா அப்படின்ட்டு அப்ளை பண்ணேன். அதான் பெலியடியன் நெட்வொர்க்ஸ். ஸோ அதில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றும் நியூஸே இல்லை. சரி யூகேக்கு போய் படிக்க போகலாம் நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்ளைலாம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட பெங்களூரோட கிளம்புற மாதிரி இருந்தப்போ எனக்கு அந்த ஹெச்ஆர் வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னா, சரி கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போயிடும் அப்படின்ட்டு அட்டன் பண்ணேன். ஏன்னா அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க, நீ வந்து படிக்கிறது எப்படினாலும் பண்ணிக்கலாம், ஒரு வேலை கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி முதல்ல அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணு, கிடைக்காம போச்சுன்னா அப்புறம் போய் படிச்சுக்கலாம் அப்படின்னாலும். சரின்ட்டு அதெல்லாம் அட்டன் பண்ணி அது கிடைச்சிருச்சு பை காட்ஸ் கிரேஸ். அப்புறம் அதுலேருந்து தான் என்னோட செக்யூரிட்டி ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஹார்ட் கோர் செக்யூரிட்டி முதல்லேருந்து எனக்கு ஃபவுண்டேஷன்ஸ்லாம் அந்த கம்பெனியில் தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஐம் ரியலி கிரேட்ஃபுல். அண்ட் ஓவர் த இயர்ஸ் வந்து கற்றுக்கிட்டேன் நான் நல்லா சாலிடாக ஒரு கன்சல்டண்ட்டாக, ஒரு ஆடிட்டராக எல்லாம் எப்படி வந்து அசஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். அப்புறம் எப்பயுமே நாங்கள் ஃபைண்டிங் கொடுப்போம், ஆனால் யாரும் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. சரி அந்த ஃபிக்ஸிங்கை போய் பண்ணுவோம் அப்படின்னு தான் இப்போ கரண்ட் ரோலில் நான் இருக்கிறேன். வேறு இட்ஸ் நவ் ஐ நோ எந்த ஃபோக்கஸில் வந்து நம்ம வந்து அசஸ் பண்ணணும், அந்த அசஸ் பண்ணது எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்ரோச் பண்ணணுன்ற ஐடியா எனக்கு இப்போ ஃபுல்லாக இருக்குது. ஸோ சிட்டிங் ஆன் ஆல் சைட்ஸ் ஆஃப் த டேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக இப்போ இந்த ரோலில் இருக்கேன். ஸோ இதுதான் ஒரு ஒரு இன்ட்ரோ ஜேர்னி மாதிரி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தட். அப்புறம் மெயினாக வந்து ஜப்பானில் வந்து இக்கிகாய்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது நீங்கள் எதை பற்றி பேஷனேட்டாக இருக்கிறீங்க, அந்த பேஷனேட்டாக இருக்கிறதுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா, அதே மாதிரி உலகத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியுமா உங்களுக்கு அப்படின்னு ஒரு இன்டர்செக்ஷன் இருக்கும். ஒரு வென் டயக்ராமோட இன்டர்செக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த நடுவில் யூனியனில் இருக்கிறத நீங்கள் அச்சீவ் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மாதிரி, ரைட்டா? அதுதான் எனக்கு இப்போ செக்யூரிட்டியில் ஐ எம் ஏபிள் டு அச்சீவ் ஆல் த்ரீ. கண்டிப்பாக ஜெஃப், பிகாஸ் நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. அதாவது நீங்கள் வந்து படிக்க போனால் அப்படிங்கும்போது தெர் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வாரியர்ஸ்க்கும் நம்மளுடைய வாரியர்ஸ்க்கும் சொல்கிற விஷயங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு வரும். அது எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. பட் நம்ம அதை தேடிக்கிட்டே இருக்கணும். பட் தேடினதுக்கப்புறம் அச்சோ அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அதில் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஏதாச்சும் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் உங்கள் சினாரியோவில் நீங்கள் சொல்லும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நீங்கள் உள்ளே போனீங்க. அண்ட் போகும்பொழுது இப்போ அது ஒரு பேஷனேட்டாக நீங்கள் ஒரு 19 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னொரு கொஸ்டின்ஸ், இன்றைக்கி மோஸ்ட்லி எல்லாருக்குமே நீங்கள் இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங், ஒரு சோஷியல் மீடியா எங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னாலுமே அதிகமாக இந்த லீடர்ஷிப் ரோல் அப்படிங்கிறது கண்ணுக்கு படாமையே இருக்கும். எங்கே எடுத்தாலுமே எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னா நாங்கள் இதை தான் சொல்லிக் கொடுப்போம். ஸோ நாங்கள் வந்து ஹேக் பண்ணுறதை சொல்லிக் கொடுப்போம், நாங்கள் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணுறதை சொல்லிக் கொடுப்போம், விஐபிடி பண்ணுறதை சொல்லிக் கொடுப்போம். ஸோ இன்றைக்கி எந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அந்த ஒரு பர்டிகுலர் டொமைன் மட்டும்தான் சொல்கிறாங்க. ஸோ பிகாஸ் நான் ரிசர்ச் பண்ணும்போது, பிகாஸ் நான் உங்ககிட்ட படிக்கும்பொழுது எனக்கு இந்த லீடர்ஷிப் ரோல் அப்படின்னு இருக்கிறதே when I was work with you. ஸோ நான் உங்ககிட்ட நான் படிக்கும் போது எனக்கு அப்போ தான் அந்த லீடர்ஷிப் ரோல் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ அப்போ அந்த லீடர்ஷிப் ரோலுக்கும் இந்த அஃபென்சிவ் செக்யூரிட்டி ஸ்டார்டிங்கில் உள்ள வராங்க தெரியுங்களா? ஸோ இந்த லீடர்ஷிப் ரோல்ஸில் என்ன பண்ணுவாங்க? ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈவன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆகட்டும், இல்லை ஒரு எம்என்சி ஆகட்டும், லீடர்ஷிப் ரோல் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி டெக்னாலஜி சைடில் ஒருத்தர் இருந்தாலுமே லீடர்ஷிப் ரோலில் என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் நடக்கும்,
ஆஸ் அ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக்யூரிட்டி ஆஃபீஸராக ஸோ என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் அங்கே நடக்கும், என்ன மாதிரியான பட்ஜெட் அலோகேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உள்ள எடுக்கிறதா இருந்தால் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஷூர். ஸோ இது முட்டி மோதி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ அதை கண்டிப்பாக நான் கண்டிப்பாக. சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கம்பெனின்னு வச்சுக்கிட்டா சீனியர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க. ரைட்டா? அவங்க தான் ஒரு கம்பெனியோட தலையெழுத்தை வந்து நிர்ணயிக்கிறவங்க. அப்போ அவங்க மனசுல வந்து எப்படி எல்லாத்தையும் பார்ப்பாங்கன்னா 3 விதத்துல பார்ப்பாங்க. ஒன்று, கம்பெனிக்குள்ள என்ன வருது, அது வந்து அவங்க செல் பண்ற ப்ராடக்ட்டோ அதோட காசு வருது, ரைட்டா, ப்ராஃபிட் அதெல்லாம் வருது. இன்னொன்று, கம்பெனி விட்டு என்ன வெளியில போகுது, அது வந்து எக்ஸ்பென்சஸ். ஒரு ஆஃபீஸ் ரெண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பே பண்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரைனிங் காஸ்டா இருக்கட்டும், இதெல்லாம் வெளியில போறது, ரைட்டா. ஃபைனலா இந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணலன்னா பிரச்சனையில மாட்டிக்குவோம், இல்லை நியூஸ்ல நம்ம கம்பெனி பத்தி தப்பா வரும், இல்லை நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளை பத்தி கெட்டதா ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆயிரும், அப்படின்றது தான் ஃபைனல் விஷயம், ரைட்டா. ஸோ இந்த 3 விஷயம் தான் அவங்க மைண்ட்ல எப்பயும் ஓடிட்டே இருக்கும், ரைட்டா. ஸோ இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைல் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க டியூன் பண்ணிக்கணும். நீங்க ஒரு லீடர்ஷிப் மீட்டிங்குள்ள போயிட்டு டிசிபி ஐபியில் இந்த செட்டிங்கை மாற்றணும், இல்லை வந்து சிநாப் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் க்ளவுட் செக்யூரிட்டியை நம்ம மானிட்டர் பண்ண முடியும், அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், வாய்ப்பில்லை ராஜா, நீ வந்து வேற போன அனுப்பிச்சுட்ருவாங்க, ரைட்டா. அதுக்கு பதிலாக உங்க ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், சிநாப்ன்ற ஒரு டெக்னாலஜி இருக்கு, அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா இந்த பர்டிகுலர் கஸ்டமரோட ரிக்குவயர்மெண்ட்டை வந்து நம்ம மீட் பண்ண முடியாது. ஸோ அவங்க கான்ட்ராக்ட் ரெனியூவல் வரும்போது நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதனால நம்மளுக்கு ஒரு $5 million லாஸ் ஆயிரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க மைண்ட்ல அந்த 5 million கஸ்டமர் கான்ட்ராக்ட் லாஸ், பிராண்ட் ஒரு ரெப்புடேஷன் இம்பேக்ட் வந்து அடிவாங்கும். இந்த 3 விஷயம் வரும். இதுதான் அந்த 3வது பாயிண்ட். அதே நேரம் கம்பெனிக்குள்ள என்ன வருதுன்ற பாயிண்ட், ரைட்டா. ஸோ இந்த விதத்தில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா செக்யூரிட்டியை வந்து நீங்கள் கரெக்டாக உங்களோட பட்ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை உங்கள் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு சப்போர்ட் கிடைக்கும், ரைட்டா. அந்த ஒரு மெயின் விஷயம் லீடர்ஷிப் ரோலில் இருக்கு. அதே மாதிரி பிஸ்னஸோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்கள் கம்பெனியில் எப்படி வந்து அந்த காசு உள்ளுக்கு வருது, என்ன பண்ணுறதுனால காசு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு என்னென்னா பிஸ்னஸ் ப்ராசஸஸ்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற சப்போர்ட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் சிஸ்டம், ஒரு ப்ராசஸ் வந்து $5 billion ரெவன்யூ வருது வேர்சஸ் இன்னொரு சிஸ்டம் வெறும் கம்பெனிக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதில் ஒன்றும் ரெவன்யூவும் ஒன்றும் கிடையாது, அதில் இம்பேக்ட் ஆனால் ஒன்றும் விஷயம் இல்லை. ஸோ இந்த 2 விஷயங்கள்ல எதில் நீங்கள் ஹை ஃபோக்கஸ் பண்ணணும்னா அந்த $5 billion இம்பேக்ட் இருக்கிற சிஸ்டமில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ரிஸ்க் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, ரைட்டா. ஸோ அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்ட்ரோல்ஸை வந்து டியூன் பண்ணிங்கன்னா மக்களும் வந்து ஏற்றுக்குவாங்க, ரைட்டா. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் லீடர்ஷிப் ஆஸ்பெக்ட்லேருந்து நீங்கள் திங்க் பண்ணணும். உங்கள் மைண்டை டெக்னிக்கல்லேருந்து மூவ் பண்ணி அது ஒரு மாதிரி ஒரு பிரிட்ஜிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டெக்னிக்கல் கொஞ்சம் இருக்கணும், அப்போ தான் அவங்க சொல்கிற விஷயத்தில் உண்மை இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் யாருக்கு ரீச் ஆகணுமோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி இதை கன்வே பண்ணணும். இதை ரெண்டையும் பண்ண தெரிஞ்சால் உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேஷனும் தேவையில்லை, எந்த மாஸ்டர்ஸ் டிகிரியும் தேவையில்லை, நீங்கள் வந்து லீடர்ஷிப் ரோல் உங்களுக்கு கிடைக்கும், ரைட்டா. ஸோ இது யாரும் அட்வர்டைஸ் பண்ணுறது கிடையாது, எந்த ஒரு இன்ஸ்டியூட்லேயும் இருக்காது. சான்ஸ் மாதிரி சில இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி லீடர்ஷிப்னு இப்போ சில கோர்சஸ் வருது, சில மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம்லாம் சைபர் செக்யூரிட்டி அஷூரன்ஸ் அது மாதிரிலாம் வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம ஹார்வர்ட்ல எல்லாம் சில டார்கெட்டட் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு, அதுலேயும் இதெல்லாம் டச் பண்ணுவாங்க. ஆனால் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் லேர்ன் ஹவு டு டூ இட். எக்ஸாக்ட்லி ஜெஃப். ஸோ நீங்கள் அதை சொல்லும்போது ஒரு சிம்பிளான டேர்மில் சொல்லப்போனால் பாஷாக கம்யூனிகேட் பண்ணு. பிகாஸ் இந்த வேர்டு நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் வந்து உங்ககிட்ட ரெஸ்யூம் ரெடி பண்ணும்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க. பிகாஸ் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஒரு கம்பெனியில் போயிட்டு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு நாள் ஃபுல்லாக கண்டுபிடிச்சேன். ஆனால் எனக்கு கொடுத்த டைம் ஃப்ரேம் 1 மணி நேரம். உனக்கு கொடுத்த 1 மணி நேரம் டைமை நீ ஏன் 23 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ எனக்கு அதுதான் ஞாபகம் வருது நீங்கள் சொல்லும்போது. நீங்கள் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் கண்டுபிடிக்கிறது மேட்ரு கிடையாது, இதனால் இம்பாக்ட் இருக்கா இல்லையா, இதனால் என்னுடைய ரெவன்யூக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா,
ஸோ அது எஸ் ஆர் நோன்னு மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய லீடர்ஷிப் அப்போ கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இப்போ தான் நல்லா கிளியராக லிங்க் பண்ணிக்க முடியுது இந்த மாதிரி பார்க்கும் பொழுது. ஸோ நம்ம 24 மணி நேரம் 48 மணி நேரம் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னா இஷ்யூங்கிறது கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் ஈவன் எந்த கம்பெனி போனாலும் இஷ்யூஸ் வரும். ஈவன் நம்ம வாரியர்ஸ்க்கு சொல்கிற விஷயமே அதுதான். இப்போ ஃப்ரெஷராக நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒரு இஷ்யூ நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிட்டே இருப்பீங்க கடைசி வரைக்கும். அதுக்கு நீங்கள் வந்து சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி ஒரு இஷ்யூ வரும், நாளைக்கு ஒரு இஷ்யூ வரும், நாளைக்கு மறுநாள் ஒரு இஷ்யூ வரும். பட் இதனால் நம்ம கம்பெனிக்கு இம்பாக்ட் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள். ஸோ ஏன்னா இம்பாக்ட் விஷயம் தான் லீடர்ஷிப்பை பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 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 லெவல் 1ல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு வாரியர்ஸ் லெவல் 1ல் இருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ லெவல் 1ல் இருக்கிறவங்களுக்கு 6ல் இருக்கிற இன்ஃபர்மேஷன் புரியும் அப்படின்னா சிம்பிளாக எஸ் ஆர் நோ இம்பாக்ட் ஆகுதா இல்லையாங்கிற விஷயத்த கண்டிப்பாக இப்போ இந்த நீங்கள் சொன்ன விஷயத்த மூலமாக எங்களாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் ரொம்ப நன்றி. அண்ட் இன்னொரு ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது ஜெஃப். என்னென்னா இன்றைக்கி நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன்னு வைங்க. ஸோ நாளைக்கு இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா இந்த செக்யூரிட்டி டெஸ்டிங் அப்படிங்கிற கான்செப்டே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப கம்மி. இன்றைக்கி நீங்கள் செக்யூரிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே இதுக்கெல்லாம் எதுக்குங்க காசை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இல்லைங்க இது மூலமாக பிரச்சனைகள் வரும், இது மூலமாக அவங்களுடைய கஸ்டமர்கிட்ட இம்பேக்ட் ஆகும்னு நம்ம சொன்னாலுமே அதை எடுத்துக்கிறதுல இன்றைக்கி நிறைய பேர். ஸோ இன்றைக்கி நான் ஒரு செக்யூரிட்டி ஸ்டார்ட் அப் இல்லைனா ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது ஒரு டெவலப்மெண்ட் பேஸ்டாகவும் இருக்கும், ஒரு ப்ராடக்ட் பேஸ்டாகவும் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எந்த மாதிரியான செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லைக் எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எந்தெந்த இடத்துல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஸோ கண்ட்ரோல்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வந்து செக்யூர் பண்ணுவீங்க? இப்போ கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டின்னு 3 விஷயம் இருக்குது, ரைட்டா? அதுதான் செக்யூரிட்டியோட மெயின் ஃபவுண்டேஷனு. அதே மாதிரி பீப்புள், ப்ராசஸ், டெக்னாலஜி அப்படின்னு, அதாவது தொழில்நுட்பம், செயல்முறை, ஃபைனலாக நம்ம இளைய தளபதி விஜய் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் இணைக்கிறது, பொதுவாக இருக்கிறது மக்கள் அப்படின்ற மாதிரி டயலாக்ல போவோம், ரைட்டா? ஸோ இந்த மக்கள் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து லேட்டஸ்ட் ஃபயர்வால் வாங்கலாம், இல்லை வந்து பெஸ்ட் செயல்முறைகள் வச்சுருக்கலாம். ஆனால் மக்கள் வந்து விஷயத்தை புரிஞ்சுக்காம தப்பான செட்டிங்ஸை வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டு செக்யூரிட் அதாவது பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னன்னு புரிஞ்சிக்காம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா அந்த மக்கள் தான் எல்லாத்துக்கும் பேக்ரவுண்ட், ரைட்டா? ஸோ இது 3ம் இணைந்து ஒர்க் பண்ணும்போது எப்படி வந்து செக்யூரிட்டியை ஸ்ட்ரக்சர்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னா அதுக்கு தான் கண்ட்ரோல்ஸ்னு ஒன்று இருக்குது, ரைட்டா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் பாஸ்வேர்ட்ஸ் வைக்கிறது. பாஸ்வேர்ட்ஸ்ன்றது ஒரு கண்ட்ரோல். அதே மாதிரி ஒரு பில்டிங்குள்ளே நுழைய போகிறீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறதோ, செக்யூரிட்டி கார்டு இருக்கிறதோ, அது ஒரு கண்ட்ரோல், ரைட்டா? இது மாதிரி விதவிதமான கண்ட்ரோல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து என்ன மாதிரி கண்ட்ரோல்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முதல்ல ரிஸ்க் அசஸ்மெண்ட்னு ஒன்று பண்ணணும். அப்போ அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் வித்தியாசமான கான்டெக்ஸ்ட் இருக்கும். ஒரு கம்பெனி வந்து கான்டெக்ட்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு கம்பெனி ஹெல்த் கேரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், இன்னொரு கம்பெனி ஃபைனான்ஸில் இருக்கும், இன்னொரு கம்பெனி வந்து ஒரு கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனியாக இருக்கும். ஸோ அவங்களோட லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி ரிஸ்க்கும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஹெல்த் கேர்னா உங்களோட ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் வெளியில் வந்துடக்கூடாது, அது ரிஸ்க்காக இருக்கும். ஃபைனான்ஷியல் கம்பெனினா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் வெளியில் வந்துடக்கூடாது, டாப் கிளையண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்துடக்கூடாது. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் எது முக்கியன்றது தான் கான்டெக்ஸ்ட். அந்த கான்டெக்ஸ்ட் நம்ம புரிஞ்சிட்டோம்னா அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் மார்க்கெட்டில் நம்ம இவ்வளோ மில்லியன் பில்லியன் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணணும்னு அவங்களோட டார்கெட்டாக இருக்கும். அப்போ அந்த டார்கெட் தான் பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ். அந்த பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ் வந்து கான்டெக்ஸ்டோட லிங்க் பண்ணுறது. அதாவது இந்த மார்க்கெட்டில் நீங்கள் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும்னா அந்த ஊரோட இந்த பர்டிகுலர் ரெகுலேஷனை நீங்கள் மீட் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணணும். ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த ஊரில் நம்ம வந்து க்ளவுட் சிஸ்டம்ஸ் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோமா, இல்லை எல்லா நம்மளோட டேட்டா எல்லாமே நம்ம கம்பெனியோட டேட்டா சென்டருக்குள்ளேயே இருக்க போதா, அதே நேரம் கிளைண்ட்டோட என்ன டேட்டா நம்மளோட ஓன் சிஸ்டமில் இருக்கும், தேர்ட் பார்ட்டியோட சிஸ்டமில் எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம், அந்த தேர்ட் பார்ட்டி சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணோம்னா அதை என்கிரிப்ட் பண்ணுறோமா, இது மாதிரி நீங்கள் யோசிக்கணும். அந்த யோசிக்கிறது தான் ரிஸ்க் அசஸ்மெண்ட்.
அப்போ இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்ல வந்து எப்படி நீங்க யோசிக்கணும்னா, என்ன வந்து தப்பாகும். ஃபார் ம். எக்ஸாம்பிள், ஒரு பிரிசன்ல இருந்து ஒரு பிரிசனரை வந்து நீங்க இன்னொரு பிரிசனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. எல்லா தமிழ் படத்துலயும் இது வரும்ல. ம்ஹ்ம். அப்ப என்னெல்லாம் ஆகும் அப்படின்னா, திடீர்னு அப்படியே வண்டியை மோதி அப்படியே வந்து பிரிசனர் அதுல வண்டியில இருந்து எடுத்துடலாம். இல்ல வந்து மக்களை பாய்சன் பண்ணி இது பண்ணலாம், இல்ல பிரைவ் பண்ணிடலாம். இது மாதிரி நிறைய அட்டாக் ம். ம்ஹ்ம். மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி என்ன ரிஸ்க்னு பார்த்துட்டு, சம்டைம்ஸ் சில ஹை வேல்யூ பிரச்சனைலாம் அண்டர் கிரவுண்ட் டனலில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இல்லை ஹெலிகாப்டரில் வந்து கொண்டு போவாங்க. ஸோ ம்ஹ்ம். ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்ட்ரோல்ஸ் வந்து டிசைன் பண்ணுவீங்க. அதே ஓகே. மாதிரி ரிஸ்க் அசஸ் பண்ணும்போதும் இந்த ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்டில் நம்ம போக போகிறோம்னா என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குன்னு அசஸ் பண்ணிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்னன்னு நம்ம பண்ணணும். சில ரிஸ்க் நமக்கு இது வேணாம், இதில் போனால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து $5 மில்லியன், ஆனால் ஏதாவது தப்பாச்சுன்னா $10 மில்லியன் நம்ம ஃபைன் கொடுக்கணும். ம். ம். அப்போ அந்த ஊரில் நிறைய ஹேக்கிங் ஆக்டிவிட்டிலாம் இருக்கு. ஸோ ம்ஹ்ம். அதை அவாய்ட் பண்ணிடணும்னு ஒரு மெத்தடு. ம்ஹ்ம். இன்னொரு மெத்தடு, இப்போதைக்கு நம்ம 5 மில்லியன் ப்ராஃபிட் மாதிரி இருக்கு, நம்ம ஒழுங்கா அந்த மார்க்கெட்ல இருந்தோம்னா நம்ம தான் முதல் ஆளு, அதனால இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல அந்த 5 மில்லியன் பதிலாக 50 மில்லியன் ஆயிரும் அப்படின்னு பிஸ்னஸ் ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, சரி நம்ம வந்து ஒரு அடிஷ்னல் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்டிங்லாம் பண்ணி எல்லாம் பத்திரமா இருக்கான்னு பார்த்துட்டு, அதே நேரம் சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் இன்சூரன்ஸும் வாங்கிக்கலாம், இன்கேஸ் ஏதாவது தப்பாச்சுன்னா கொஞ்சமாவது நம்ம கவர் ஆகிற மாதிரி ம்ஹ்ம். அப்படின்னு பிஸ்னஸ் வந்து ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க. ம்ஹ்ம். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ட்ரீட்மெண்ட் நீங்கள் வந்து பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. இது மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். ஒரு என்ன கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கண்டிப்பா ஜெஃப். ஸோ இன்னைக்கு ஈவன் நான் ஒரு சின்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன். ஒரு 3 பேர் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க சொன்ன அந்த செக்டார்ஸை பொறுத்து ஹெல்த்தா இருக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஒரு சம்திங் ஒரு மார்க்கெட்டிங்கா இருக்கலாம். இல்லை வாட் எவர் இட் இஸ் ப்ரமோஷன்ஸா இருக்கலாம், பிராண்டிங்கா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டொமைன்ஸை பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் ரிஸ்க். ஸோ இன்னும் சிம்பிளா சொல்லப்போனால் இந்த ஏஜென்ட் கேம்ஸ் வரும். ஸோ ஹிட்மேன் கேம்ஸ்லாம் வரும் தெரியுங்களா? ஸோ ஒருத்தரை வந்துட்டு ம். நம்ம போய் டார்கெட் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி வேலை டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மல்டிபிள் வேஸ் இருக்கும் ஒரு சின்ன கேம்ஸ்லேயே. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்ஸை வச்சு பார்க்கும்பொழுது, ஸோ இன்னைக்கு நான் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு 3 பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணால் கூட டேட்டா எப்படி வெளியே போகும், அதை எப்படி நான் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும், என்ன மாதிரியான மெஷர்மெண்ட்டை நான் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்களை கண்டிப்பாக நான் பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் ஒரு பாயிண்ட்ல சொன்னீங்க, இந்த மாதிரி டேட்டா வந்து ஹேக்கிங் அந்த கண்ட்ரியில் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது, இன்னைக்கு நான் ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஒரு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வைங்க. அப்போ இந்த டேட்டா பிரீச் அப்படிங்கிறது நடந்துருது. ஸோ அப்போ இந்த டேட்டா பிரீச் நடக்கும்போது, அதாவது அதுக்குன்னு நம்ம ஏதாச்சும் கம்பெனிலேருந்து பே பண்ணுவோமா? ஸோ ஏன்னா அது இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த நியூஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காது. இன்னைக்கு ஒரு கம்பெனியில் டேட்டா பிரீச் நடந்துருச்சுன்னு மட்டும் தான் நம்ம நியூஸை படிப்போம் தவிர்த்து, அந்த டேட்டா பிரீச்னால அந்த கம்பெனி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து ஒரு ஃபைன் பே பண்ணுறாங்க அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஃபைன் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கா? இன்னைக்கு நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், என் கம்பெனியில் ஒரு 100 பேர் இருக்காங்க, அந்த 100 டேட்டாவை நான் வச்சிருக்கேன், அந்த டேட்டா வெளியே போயிடுச்சுன்னா நான் ஃபைன் பே பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கா? அப்படி இருந்தால் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரீச் நடக்கும்போது ஆம், நிறைய விஷயங்கள் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஒரு கம்பெனிலேருந்து நீங்கள் செக்யூரிட்டி மேனேஜ் பண்ணுறீங்கன்னா அந்த டேட்டா எவ்வளோ முக்கியம். ம்ஹ்ம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷனா, இல்லை வந்து கிளைண்ட்ஸோட அட்ரஸஸா, இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸா, இது மாதிரி நீங்கள் வந்து முதல்ல ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணணும். ம். அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு ஆம், அந்த பிரீச் ஆனதுக்கு எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து போயிருக்கு அப்படின்னு அந்த வால்யூமை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ம்ஹ்ம். அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு லாஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் அமெரிக்காவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து கேஸ் போடலாம், லோக்கல் ப்ரைவசி லாஸை வந்து சைட் பண்ணி, இந்த கம்பெனி வந்து ஒழுங்காக என் டேட்டாவை மேனேஜ் பண்ணாதனால என்னோட பர்சனல் டேட்டாலாம் போயிடுச்சு ம்ஹ்ம். அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் போய் ப்ரூவ் பண்ணணும், எங்களால் மினிமம் நாங்கள் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணோம், அதை மீறி 0 டே அதாவது பேட்சே இல்லாத ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி லீகல் இதெல்லாம் ஒர்க் பண்ணி உங்களுக்கு மேபி நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு செட்டில்மெண்ட் வந்து கம்மியாகும். இல்லை ம்ஹ்ம். கோர்ட் வந்து சரி நீங்கள் முடிஞ்சதை பண்ணிட்டீங்க, இதெல்லாம் வந்து ஆஹ், உங்களோட கிளாஸஸில் கவர் ஆகாத ஒரு விஷயம்னு விட்டாலும் விடுவாங்க. ரைட்டா? ம்ஹ்ம். ஆனால் நீங்கள் பேமெண்ட் ஆக்சுவல் அட்டாக் பண்ணுறது, ஒரு ransomware அட்டாக் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அந்த அட்டாக்கர்ட்ட உங்கள் டேட்டா இருக்கிறது உண்மையான்னு முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். ம்ஹ்ம். ரைட்டா?
ஏன்னா நிறைய பேர் பொய் சொல்ற சைபர் கிரிமினல் குரூப்பும் இருக்கும். நாங்க வந்து முதல்ல ஒரு சாம்பிள் டீசர் மாதிரி ஏதாவது ஒன்று விட்டு ம்ஹ்ம். ஒன்றும் லீக் பண்ணியிருக்காது. ஆனா வந்து என்கிட்ட எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ம்ஹ்ம். அப்ப உங்க சைபர் ரிஸ்க் இன்சூரன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ஆஹ், அந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைடரோட நீங்க ஒர்க் பண்ணி அந்த அட்டாக்கரோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஓகே. அது ஏன் வந்து அந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் மூலமா போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக அந்த பேமெண்ட் வந்து பண்ணணும்னு கம்பெனி முடிவு பண்ணுதுன்னு வைங்களேன், அது யார் பே பண்ணுவா? கம்பெனிஸ். அகைன் அந்த ரெண்டாவது விஷயம், கம்பெனி விட்டு வெளியில போற காசு இது. ம்ஹ்ம். ரைட்டா? எக்ஸாக்ட்லி. அப்ப அந்த வெளியில போற காசு பிசினஸ் ஏற்கனவே இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணிருப்பாங்க. அப்ப இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுக்கும் அந்த வெளியில போற காசு இது. ரைட்டா? அப்ப அவன் வந்து எல்லாத்தையும் அசஸ் பண்ணுவான். கொடுக்குற காசுக்கும் டேட்டாக்கும் சரியான சரிசமமா இருக்கா, ம்ஹ்ம். வேல்யூபிளான டேட்டாக்கு தான் இவ்வளோ கேட்குறானா அப்படின்னு ஒரு நெகோசியேஷன் வந்து அவன் ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமா பண்ணுவான். ம்ஹ்ம். அப்போ அந்த தேர்ட் பார்ட்டி மூலமா பண்ணி அது உண்மையாவே வருதுன்னா அவனுங்க ஒரு நெகோசியேஷன் தான் பண்ணி இந்த அட்டாக் பண்றவனும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ்லாம் வச்சிருப்பானுங்க. ம்ஹ்ம். அந்த கஸ்டமர் சர்வீஸ் குரூப்ஸ் வந்து என்ன பண்ணும், இவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுங்க அப்படின்வாங்க முதல்ல. அப்புறம் நீங்க இல்லை இல்லை அது அவ்வளோ ஒர்த் இல்லை அப்படின்னா, சரி இவ்வளோவாது கொடுங்களேன் என்ன நம்ம கவுண்டர் ம்ஹ்ம். பண்ணி காமெடி மாதிரி அப்படிலாம் வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க இந்த கிரிமினல்ஸ். அப்படி பண்ணிட்டு ஃபைனலா இன்கேஸ் கம்பெனி பே பண்ணணும்னு முடிவு பண்ணுச்சுன்னா அந்த பிட்காயின் மூலமா தானே பே பண்றாங்க. ம்ஹ்ம். அந்த பிட்காயின் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிட்ட இருக்காது. ம்ஹ்ம். அப்ப அதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கும். அந்த தேர்ட் பார்ட்டி தான் வந்து ஓகே. அந்த பிட்காயினை வந்து பே பண்ணி எல்லாம் கன்ஃபார்ம்லாம் பண்ணி உங்களுக்கு ம்ஹ்ம். ஃபைனலா வந்து இதுதான் பேமெண்ட் நடக்கிற ப்ராசஸ். இது ம்ஹ்ம். யாரும் பேச மாட்டாங்க ஜென்ரலா. எக்ஸாக்ட்லி. ரைட்டா? இது பிஹைண்ட் த சீன்ஸ் நடக்கிற இதுதான். ஆனா மெயினா ஒரு கம்பெனில இருந்து அசஸ் பண்ணும்போது பேமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் முதல்ல யோசிப்பாங்க. ம். அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமா நம்ம சைட்ல இருந்து எல்லாம் அந்த டேட்டா உண்மையாவே வெளியில போச்சா எல்லா அசஸ்மெண்ட்லாம் கம்பெனி இன்டர்னல் செக்யூரிட்டி டீம்ஸ் வந்து பண்ணுவாங்க. பண்ணி அதே மாதிரி இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் பார்ட்னர் யாராவது இருப்பாங்க. ரைட்டா? ஒரு ம்ஹ்ம். எக்ஸ்டர்னல் ஃபார்ம் வந்து நீங்க கான்ட்ராக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ம்ஹ்ம். அவங்களோட ஃபொரன்சிக் டூல்ஸ் எல்லாம் போட்டு உண்மையாவே அந்த டேட்டா எவ்வளவு போச்சு எல்லாம் கண்டுபிடிச்சு ம்ஹ்ம். அவங்க ஒரு எஸ்டிமேஷன் கொடுப்பாங்க. அவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க இந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் எல்லாரோட. அப்போ அவங்க கைடன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஃபைனலா உங்க பிசினஸ் லீடர்ஸ் வந்து ஒரு கால் எடுப்பாங்க, பே ம்ஹ்ம். பண்ணணுமா வேணாமா அப்படின்னு. அப்புறம் நீங்க ஃபெசிலிட்டேட் பண்ணுங்க. இதுதான் நடக்கிற ப்ராசஸ். ஓகே ஜெஃப். ஸோ நான் மோஸ்ட்லி நியூஸில் பார்க்குறது எல்லாமே டேட்டா பிரீச் நடந்துருச்சு, இத்தனை மில்லியன் டேட்டா லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறத மட்டும் தான் பார்ப்போம். பட் ஆனால் அந்த நியூஸுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது இந்த டார்க் நெட்டுன்னு சொல்கிற விஷயங்கள், அதில் வந்து பிட்காயின் டிரான்சாக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் அந்த நீங்கள் சொல்லும் போது இப்போ இன்னும் ஒரு விஷயம் ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது. பிட்காயின்ஸ்க்கு ஒரு சில பர்சன்ஸ் இருப்பாங்க, ஸோ ஏஜென்ட்ஸ் மாதிரி. ஸோ அவங்க தான் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனிக்கும் அந்த இன்சூரன்ஸ்க்கும் நடுவில் பிட்காயின் ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்களும் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 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 புது விதமான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது லேர்ன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் இப்போ இவ்வளோ அட்டாக் வெக்டார்ஸ் இருக்குது, அட்டாக் சினரியோஸ் இருக்குது. இதை எப்படி நீங்கள் ஒரு கம்பெனிஸில் ஒரு 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 ப்ரிவென்ஷன் மெஷர்ஸை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? லைக் டெக்னாலஜி வைஸாக, ஃபார் எக்ஸாம்பிள் டூல் வைஸாக எடுத்துக்கோங்க. எப்படி நீங்கள் ப்ரிவென்ஷன் எடுப்பீங்க? ஸோ இன்றைக்கி ஒவ்வொரு கம்பெனியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த ஓஎஸ்ஏ லேயர் பேஸ்டு செக்யூரிட்டிஸ்லாம் வச்சுருப்பாங்க. நெட்வொர்க் பேஸ்டுனா ஒன்று, அப்ளிகேஷன்னா ஒன்று, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல்னா ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருமே கேபிள் செக்யூரிட்டி ஓஎஸ்ஏ லேயர்ஸ் பேஸ்டு நம்ம வச்சுருப்பாங்க, கரெக்டுங்களா? இப்போ எந்த மாதிரியான ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ், அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் மாதிரி ஒரு கம்பெனிஸ் அலாட் பண்ணுவாங்க? ஸோ ஈவன் ஒரு சின்ன கம்பெனி ஆகட்டும், ஒரு பெரிய கம்பெனி ஆகட்டும், எவ்வளோ செக்யூரிட்டி பட்ஜெட்ஸ் அலாட் பண்ணுவாங்க? ஸோ பர்டிகுலராக நீங்கள் இன்றைக்கி இந்த ஒரு 10 பேர் இருக்காங்க, இது எவ்வளோ பட்ஜெட், இவ்வளோ இவ்வளோ ஒவ்வொருத்தருக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அலாட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ when it comes to budget, ஒரு கம்பெனியோட ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்லேருந்து ஒரு போர்ஷனை அலோகேட் பண்ணுவாங்க. அந்த போர்ஷன் வந்து எவ்வளோ பெருசு அப்படின்றத முடிவு பண்ணுறது உங்களோட கஸ்டமர்ஸ். அந்த கஸ்டமர்ஸ் வந்து உனக்கு நான் இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னா நீ இவ்வளோ மினிமம் செக்யூரிட்டி வச்சிருக்கணும்னு ஒரு கான்ட்ராக்டில் ரூல் வைப்பாங்க. அது ஒரு கன்சிடரேஷன். இன்னொரு கன்சிடரேஷன் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெகுலேட்டர், இப்போ செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் யூஎஸ்ல அவங்க வந்து எஸ்இசி வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் மினிமம் பண்ணணும், இல்லைன்னா உங்களை நாங்கள் ஆடிட் பண்ணி இல்லைன்னா உங்களுக்கு இவ்வளோ ஃபைன் போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டினாங்கன்னா அது ஒரு கன்சிடரேஷன். அதே மாதிரி ஜிடிபிஆர், இயூவில் வந்து ப்ரைவசி ரிலேட்டட், அதில் வந்து நீங்கள் ஏதாவது ப்ரைவசி வயலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் கம்பெனியோட ப்ராஃபிட் பர்சன்டேஜில் இவ்வளோ கொடுக்கணும்லாம் இருக்கு ரூல்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு பட்ஜெட்டில் ஒரு நம்பர் செட் பண்ணுவாங்க. அந்த நம்பருமே பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஏறும் இறங்கும்.
ம்ஹ்ம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கம்பெனியோட ப்ராஃபிட்டே ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, மார்க்கெட்லாம் அவ்வளோ சரியில்லை அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு பட்ஜெட் கட் இருக்கும், செக்யூரிட்டிக்கும் ஒரு பட்ஜெட் கட் இருக்கும். ஆனால் அதே வருஷத்தில் ஏகப்பட்ட ஹேக்கிங் அட்டாக் நடக்குது அப்படின்னா உங்கள் பட்ஜெட் மட்டும்தான் ஏறும். ம். ரைட்டா? ஸோ எக்ஸாக்ட்லி. அகெயின் இட்ஸ் ஆல் ரிஸ்க் பேஸ்ட் அண்ட் ரிக்வயர்மெண்ட் பேஸ்ட். ஒரு கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னா அந்த பட்ஜெட் நம்பர் செட் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து ஆம், எப்படி வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னா டிஃபென்ஸ் இன்டெப்த் ஃபிலாசபின்னு ஒன்று இருக்கு. ம்ஹ்ம். அதாவது லேயர்ட் செக்யூரிட்டி கண்ட்ரோல். நம்ம ஓஎஸ்ஏ லேயர்ஸ்ன்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த காலத்துலலாம் ஒரு கிங்டம்னா வெளியில் வந்து ஒரு பெரிய கேசல் இருக்கும். ம்ஹ்ம். அந்த மதில் சுவருக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடும் முதல்ல இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு கேட்டு தான் இருக்கும், அப்படிலாம் இருக்கும். ரைட்? எஸ். அதோட செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ம்ஹ்ம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ண முடியல. ஏன்னா கிளவுட் இருக்கு, தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட கிளவுட் இருக்கு. இது மாதிரி ம்ஹ்ம். நம்ம டேட்டா வந்து ஒரே இடத்துல இல்லை, ம்ஹ்ம். பல இடங்கள்ல இருக்கு. அப்ப நம்ம வந்து அந்த பழைய மாதிரி இருக்கிற கான்செப்ட் வந்து இப்போ அப்ளை ஆகாது. அப்போ நீங்க உங்களோட ஓன் கம்பெனியோட கண்ட்ரோலையும் பத்தி யோசிக்கணும், ம்ஹ்ம். உங்களோட தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸோட கண்ட்ரோலையும் நீங்க யோசிக்கணும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்க வந்து கண்ட்ரோல்ஸ் சூஸ் பண்ணுவீங்க. அதுதான் லேயர்ட் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ். ம்ஹ்ம். அந்த லேயர்ட் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் இருக்கு. என்ன மாதிரி கண்ட்ரோல்ஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட் செக்யூரிட்டி பாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அதில் ம்ஹ்ம். என்னன்னா உங்களோட விதவிதமான கிளவுட்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் Azure கிளவுட் வச்சுருக்கீங்க, இல்லை AWS வச்சுருக்கீங்கன்னா இந்த மல்டிபிள் கிளவுட்ஸில் என்ன வந்து செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இருக்கணும் அப்படின்றத அது மானிட்டர் பண்ணிட்டே இருந்துட்டு உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டில் ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கும். ம்ஹ்ம். ஸோ அது ஒரு விதமான ஒரு கண்ட்ரோல் இது கிளவுடுக்கு. அதே மாதிரி உங்கள் டேட்டா அட் ரெஸ்ட் வந்து என்கிரிப்ஷன் இருக்கணும் அப்படின்னா யாராவது வந்து அதை எடுக்க ட்ரை பண்ணாங்கன்னா அந்த என்கிரிப்ஷன் கீ இல்லாமல் அவங்களால எடுக்க முடியாது. ம்ஹ்ம். ஸோ அது மாதிரி ஒரு கண்ட்ரோல். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி, அதுனா இந்த சிசிடிவி, டோர்ஸு, ஆக்சஸ் கண்ட்ரோல், அதெல்லாம் இருக்கு கன்சிடர் பண்ணுறது. அதே நேரம் பாஸ்வேர்ட்ஸ், அப்புறம் பாஸ்வேர்ட்லெஸ், ம்ஹ்ம். பாஸ்வேர்ட் இல்லாமல் இருக்கிறதும் இப்போ ஒரு கண்ட்ரோலாக இருக்கு. அதே ஜீரோ நேரம் ட்ரஸ்ட்னு மாறணும். ஜீரோ ட்ரஸ்ட். இது எல்லாமே ஃபேன்சி வேர்ட்ஸ். நம்ம ஏகப்பட்ட ஃபேன்சி வேர்ட்ஸ் இருக்கு, ஆனால் எக்ஸாக்ட்லி. மக்களை வந்து குழப்பக்கூடாதுன்றதுக்காக நம்ம ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கிறது. எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி ஜெஃப். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு. ரைட்டா? கண்ட்ரோல்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா உங்க கம்பெனிக்கு அது ரெலவெண்டா? ம். அதே நேரம் ரிசோர்சஸ் வந்து ரொம்ப லிமிட்டெட். ம். ரைட்டா? உங்களுக்கு வந்து ஒரு $100 million கொடுக்க மாட்டாங்க எந்த கம்பெனிலையும், ம்ஹ்ம். அன்லெஸ் யூஆர் அ பிக் பேங்க் ஆர் whatever. உங்க ரிசோர்சஸ் வந்து ஆர் ஃபைனைட். ஒரு ம்ஹ்ம். ஒரு சர்டன் லிமிட்ல தான் இருக்கு. அந்த லிமிட்ல கொடுக்கறத நீங்க ரிஸ்க் பேஸ்டா எதுக்கு அப்ளை பண்ணா நம்மளுக்கு இம்பேக்ட் வந்து குறையும், ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அப்படின்றத அப்ளை பண்ற அந்த ஆர்ட் தான் சைபர் செக்யூரிட்டி லீடர்ஷிப். ரைட்டா? ம். ம். ஸோ எல்லாத்துலேயும் நம்ம காசை வந்து தூக்கி எறிய முடியாது. முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணணும். எக்ஸாக்ட்லி சார். அண்ட் நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி லைக் வந்து ஒரு அசஸ்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ் நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் அப்படிங்கிறத அசஸ்மெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எவ்வளோ நமக்கு பட்ஜெட் வரும், பட் எல்லா பட்ஜெட்டுமே நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. அண்ட் ம்ஹும். இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த ஃபிசிக்கல் செக்யூரிட்டி ஒவ்வொரு செக்யூரிட்டி சொல்லியிருந்தீங்க தெரியுங்களா? அதுக்கு இப்போ அசஸ்மெண்ட்டை நீங்கள் சொல்கிறீங்க தெரியுங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி சிஎஸ்பிஎம் எடுத்துக்கலாம், க்ளவுட் செக்யூரிட்டி பாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது, இல்லைனா ஏஎஸ்எம் கூட எடுத்துக்கலாம். அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா விஐபிடி எடுத்துக்கலாம், அப்படியே ஸ்டாக் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு அசஸ்மெண்ட்டும் கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரிப்போர்ட் மாதிரி ஒன்று கொடுப்போம். ஆடிட்டிங்க்கு போகணுங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். அப்போ எப்படி நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் பண்ணுவீங்க? அந்த டைம் ஃப்ரேம் என்ன? அப்போ அசஸ்மெண்ட் பண்ணும்பொழுது கிரிட்டிக்கல், மீடியம், ஹை, லோ அப்படிங்கிற மாதிரி வரும் கரெக்டாக? அப்போது இன்றைக்கி கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு கம்பெனிலுமே ஒரு எஸ்எல்ஏ வச்சுருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி கிரிட்டிக்கல், ஹை, மீடியம் வரும் பொழுது எப்படி ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம ஓகே நம்ம வந்து கரெக்டாக தான் இருக்கிறோம், இதை யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சினாரியோ நீங்கள் நினைப்பீங்களா? இல்லை அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்களா? இல்லை பட்ஜெட்டை வந்து அதிகப்படுத்துவீங்களா? லெட்ஸ் கன்சிடர் லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ஒரு இவ்வளோ பட்ஜெட் அலாட் பண்ணியிருந்தீங்க இந்த ஒரு ப்ராசஸ்க்கு. இந்த வருஷம் எனக்கு வர்ற வல்லபடி என்னுடைய கம்பெனி டேட்டாவை நான் பார்க்கும்போது, ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு கிரிட்டிக்கல் ஃபைண்டிங்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த ஃபைண்டிங்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பட்ஜெட்டை நீங்கள் திருப்பியும் டிஃபென்சிவ் மெக்கானிசம்ஸ்க்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா? இல்லை இருக்கிற பட்ஜெட்டை வச்சே ஆல்ரெடி இருக்கிற டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸை வச்சு புது ப்ராசஸையோ இல்லை பாலிசியோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா? ஸோ இந்த விஷயம் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க. ஷூர். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ரிஸ்க் ரேட்டிங்
வச்சு நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணணுன்றதுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ம்ஹ்ம். ம்ஹ்ம். கிரிட்டிக்கல்னு வந்துச்சுன்னா நம்ம பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் போட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணணும். ம்ஹ்ம். ஏன்னா முக்காவாசி நேரம் அந்த கிரிட்டிக்கல் ஃபைண்டிங் எதுக்கு கொடுப்பாங்கன்னா பப்ளிக் ஃபேஸிங், அதாவது இன்டர்நெட்ல யார் வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணலாம், அட்டாக் பண்ணலாம்னு இருக்கிற விஷயத்துக்கு தான் யூஸ்வலாக கிரிட்டிக்கல் கொடுப்பாங்க. ம்ஹ்ம். அது கொடுத்தாங்கன்னா நம்ம வி ஹேவ் டு ரீப்ரைட்டைஸ் எல்லா விஷயம், மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வி ஹேவ் டு சிட் அண்ட் டூ அண்ட் ஃபிக்ஸ் இட். ரைட்டா? இந்த ஹை, மீடியம் அண்ட் லோ. ரைட்டா? ஹை வந்து எஸ் யூ ஹேவ் டு டூ இட், மேபி உங்களுக்கு வந்து கூட கொஞ்சம் டைம் கிடைக்கும். ம்ஹ்ம். மீடியம் வந்து ஓகே இன்னொரு 3 மாசத்துக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணா கூட யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ரைட்டா? ஏன்னா முக்காவாசி நேரம் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்குள்ள இருக்கிற விஷயங்கள்ல தான் அந்த ஃபைண்டிங் இருக்கும். ம்ஹ்ம். லோ வந்து கொடுக்கறதே வேஸ்ட் எனக்கு. எக்ஸாக்ட்லி அது ஏன்னா கண்டுக்க கூட யாருமே அதை மாட்டாங்க. எதுவும் பண்ண மாட்டாங்க. அதான் ஏன் தான் அந்த ஒரு ரேட்டிங் வச்சிருக்காங்கன்னு எனக்கு இன்னும் புரியுது. செக்யூரிட்டி கன்சல்டன்ட்டும் சரி ஏதோ ஒன்று கொடுக்கணும்னா அதுலயாவது போடுறாங்க. ம்ஹ்ம். ஆனா அந்த லோ ஃபைண்டிங்கை யாருமே பார்க்கறது கிடையாது. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கல் உடனே பண்ணும், ஹை மேபி ஒரு 1 மந்த்க்குள்ள பண்ணும், மீடியம் வந்து ஒரு 60 to 90 days. இதுதான் எங்களோட மென்டல் டைம் ஃப்ரேம் ரெமிடியேட் பண்றதுக்கு. ம்ஹ்ம். இது ஆனுவல் அசஸ்மெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் பண்ணணும். அது ம்ஹ்ம். எப்போ பண்றோன்றது ஆம், நாங்க வந்து எல்லாமே ஒரே நேரத்துல வருஷத்துல வச்சோம்னா அது பிரச்சனை. ம்ஹ்ம். ஏன்னா வந்து உங்களுக்கும் வேற எதுவுமே பண்ண முடியாது. அதே நேரம் எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா அந்த அக்டோபர் நவம்பர்ல தான் பென் டெஸ்ட் பண்ணுவாங்க. ம்ஹ்ம். அப்போ அவங்களோட டைம் அவைலபிலிட்டியும் பென் டெஸ்டருக்கும் இருக்காது. ம்ஹ்ம். அதனால நாங்க என்ன பண்றோம் வித்தியாசமா, அந்த மாசத்துல பண்ணாம கொஞ்சம் முன்னாடியே பண்ணிடுவோம். ஓகே. ஸோ எங்களோட ஆனுவல் சைக்கிள் வந்து ரெகுலராக மற்ற கம்பெனி மாதிரி அந்த டைமில் இருக்காது, கொஞ்சம் முன்னாடியே பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து அந்த ஒரு பேண்ட்வித் கிரன்ச் இருக்காது. அதே நேரம் எல்லாருக்கும் வெக்கேஷன் தேவை. ம். கரெக்டா? ம்ஹ்ம். அதனால வெக்கேஷன் பீரியட்ல வந்து ஹெவியாக நாங்கள் அசஸ்மெண்ட் வைக்காம அந்தந்த வேற வேற குவார்ட்டர்ல ஏதாவது ஒரு ஒரு அசஸ்மெண்ட் வந்து வச்சிருவோம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கும் பேர்ன் அவுட் அதிகமாக இருக்காது. ம்ஹ்ம். எல்லா நேரமும் ஆடிட்டே பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு மாசம் இருக்காது. ரைட்டா? இது ரெண்டு விஷயம் வந்து நாங்கள் எப்பவுமே கன்சிடர் பண்ணுவோம். ஆம், அது போக நம்ம ஆடிட் அசஸ்மெண்ட்ல வந்து வர ஃபைண்டிங் எப்படி டீல் பண்ணும் அப்படின்னு என்னைய கேட்டிங்கன்னா, எல்லா ஃபைண்டிங்க்கும் நம்ம வந்து எப்பயுமே பட்ஜெட்னு நம்ம ம்ஹ்ம். இருக்கணும்னு அவசியம் இல்லை. ம். ஃபர்ஸ்ட் அது ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணும். ம்ஹ்ம். ஒரு விஷயம் வருதுன்னா 5 ஒய் டெக்னிக்னு ஒன்று இருக்கு. ம்ஹ்ம். ஒரு விஷயத்துல ஏன் ஏன் என்ற கேள்வி அப்படின்னு நம்ம தமிழ் பாட்டே ஒன்று இருக்கு. ம்ஹ்ம். அப்ப ஏன் ஏன் ஏன்னு ஒரு 5 தடவை நீங்க கேட்டீங்கன்னா அப்போ ஒரு விஷயத்த ஏன் நடக்குது அப்படின்னு யோசிச்சிட்டே வரும்போது ஒரு ஒரு விஷயமும் அடுத்தடுத்த ஏனுக்கு வரும். அப்ப அந்த 5 ஒய் டெக்னிக்கோட கான்செப்ட் என்னன்னா அந்த 5வது ஏனுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன உண்மையான பிரச்சனைன்னு தெரிஞ்சிடும். ம்ஹ்ம். அப்ப அந்த என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சதுன்னா அது எப்பயுமே வந்து ஒரு புது விஷயத்த வாங்கணும்னு இருக்காது. நம்ம செஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயத்தையே லைட்டா மாத்திக்கணும்னு இருக்கும் ஒண்ணு. ம்ஹ்ம். அதே மாதிரி ஆம், நம்ம வச்சிருக்கிற எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜிலே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோம்னா அது ஃபிக்ஸ் ஆயிரும். அது ம்ஹ்ம். ஒண்ணா இருக்கலாம். ம்ஹ்ம். இன்னொன்னு நம்ம நம்ம டீம் இல்லாம வேற ஒரு டீம் பண்ற தப்புனாலையும் அந்த ஃபைண்டிங் வரணும். ஸோ அந்த டீம் பண்ற தப்பை வந்து நம்ம அவங்களோட கொலாபரேட் பண்ணி அதை வந்து சரி பண்ணோம்னா அந்த ஃபைண்டிங் சரியாயிடும். ஸோ எல்லா நேரமுமே பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணாதான் ஃபிக்ஸ் பண்ண முடியுன்றது ம்ஹ்ம். கிடையாது. அது ஒன்று தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக ஜெஃப். அண்ட் இன்னொரு கொஸ்டின்ஸ், இன்றைக்கி ஃப்ரெஷராக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கட்டும், கம்பெனிலேயே காசு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி மோஸ்ட்லி நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக போனீங்க கேட்டிங்கன்னா நான் காசை கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போய் ஒரு 50,000 கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு சின்ன சர்டிஃபிகேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, சான்ஸில் நீங்கள் போனீங்கன்னா 1,80,000 1,50,000 இருக்கும். அண்ட் வேறு ஒரு கம்பெனிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்சு 25,000 35,000 வரைக்கும் இருக்கும். நிறைய பேர் அவங்க காசை கொடுத்தும் படிப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் படித்து எனக்கு வேலை கிடைச்சிடும் காசை கொடுத்து படிப்பாங்க. பட் ஒரு கான்செப்ட் இருக்குது, அது நீங்கள் சொன்ன மாதிரி ஈவன் பட்ஜெட்லேயே சர்டிஃபிகேஷனுக்கும் ஒரு சில பட்ஜெட்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போது ஈவன் இன்றைக்கி ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுறாங்க, இல்லை ஆல்ரெடி ஒரு சைபர் செக்யூரிட்டி டீமில் 150 பேர் இருக்காங்கன்னா 150 பேருக்குமே சைபர் செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன் பட்ஜெட் இருக்குங்களா? இது எல்லா கம்பெனிக்குமே பொருந்துமா? இல்லை ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு மட்டும் பாலிசிஸ் வச்சுருப்பாங்களா? விச் மீன்ஸ் என்னுடைய காசு செலவு பண்ணி நான் சர்டிஃபிகேஷன் படிக்கணுமா? இல்லை உங்கள் காசில் நான் சர்டிஃபிகேஷன் படித்து உங்கள் கம்பெனிக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா? ஸோ இதில் இந்த சர்டிஃபிகேஷன் பட்ஜெட் அப்படிங்கிறது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷூர்.
ஸோ எப்பயுமே ட்ரைனிங் பட்ஜெட்னு ஒன்று இருக்கும் ரைட்டா. அது கம்பெனி வைஸ் செட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதில் ஒரு ஒரு பீஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கிற அந்த பட்ஜெட் வச்சு நீங்கள் அது வித்தியாசமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து குரூப்பாக போய் ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம் ரைட்டா. அப்படின்னா டீமில் எல்லாருமே பெனிஃபிட் ஆவாங்க. அதே நேரம் நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இனிமேல் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். அது ஒரு விதமான அப்ரோச். இன்னொரு அப்ரோச் வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது. இப்போ ஒரு சிஐஎஸ்எஸ்பி இல்லை ஒரு சயின்ஸ் ட்ரைனிங் இதெல்லாம் வந்து பண்ணுறது ஒரு அப்ரோச். இன்னொரு அப்ரோச் வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங். நீங்கள் வந்து ஏற்கனவே அந்த விஷயத்த நல்லா தெரிஞ்ச ஒரு டீம் மெம்பர் இருக்கிறாங்கன்னா அவங்களோட உட்காந்து அவங்கள்ட்ட டைம் டெடிகேட் பண்ணி உட்காந்து கற்றுக்கிறது ஒரு விஷயம். என்னைக்கிட்ட அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் ரைட், அப்பார்ட் ஃப்ரம் சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஆல் தட். ஏன்னா உங்களுக்கு ரியல் டைமாக அதை ஏற்கனவே பண்ண அவங்க சொல்லி கொடுக்கும்போது அந்த கேள்வி செல்வமா அது மாதிரி அது அந்த கான்செப்டில் அது வருது. அப்போ அது அப்படி ஒன்று இருக்குது. அப்புறம் எங்கள் கம்பெனியில் யார் ஒரு இன் ஜென்ரல் நான் இது இவ்வளோ 19 இயர்ஸில் நான் பார்த்ததுன்னா நான் ஒன்று படிக்கிறேன்னு சொன்னப்போ யாருமே வந்து படிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க ரைட்டா. ஸோ எப்பயுமே என்கரேஜ் பண்ணுவாங்க எல்லாருமே. ஏன் என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னா அதை முடிச்சுட்டு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் ஒரு ப்ரூவ் பண்ணீங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் கேட்கும் போது அப்ரூவ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கம்பெனி ஸ்பான்சர் பண்ணி ஒரு சர்டிஃபிகேஷன் அனுப்புகிறாங்க. இன்கேஸ் வந்து அது ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்த அட்டெம்ப்ட் வந்து நம்ம சொந்த காசு போட்டு எழுதி பாஸ் பண்ணிட்டு அப்புறம் போய் அடுத்த சர்டிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்க அனுப்பிச்ச ட்ரைனிங்கை வந்து போகாமல் இல்லை கட் அடிச்சுட்டு இல்லை அந்த ஒரு சர்டிஃபிகேஷனை வந்து ஒன்ஸ் ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சுன்னா திருப்பி அதை அட்டெம்ப்டே பண்ணாமல் அப்படியே சைலண்டாக விடுறது, இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்காது. அதே மாதிரி ஃப்ரெஷராக வரவங்க யாருமே வந்து சர்டிஃபிகேஷன் சொந்த காசில் தான் பண்ணணும்னு எந்த கம்பெனியும் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அதுவும் ஒரு டெஃபினெட்லி அட்வான்டேஜ். இன்னைக்கு இருக்க கார்பரேட்ஸில் தி என்கரேஜ் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து அதுக்கு அலோகேட்டடாக ஒரு பட்ஜெட் இருக்குது. அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்கள் எப்பவுமே போய் அவனை படிக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப மைண்டில் அகைன் திருப்பி முதல்ல போகணும் அந்த 3 விஷயங்களுக்கு. இதனால கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட், என்ன உழுகு வரும் அப்படின்றத யோசிக்கணும். அப்போ நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுனால இந்த புது ப்ராசஸில் என்னால் இந்த வேல்யூ ஆட் பண்ண முடியும், அதனால நான் இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க மைண்டில் அந்த ஒரு டிக் மார்க் வந்துடும். ஓகே, இவன் போய் அங்கே படிக்கிறதுனால நமக்கு ஒரு வேல்யூ இருக்கு கம்பெனிக்குன்னு அப்ரூவ் பண்ணுவாங்க. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், உங்களோட ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக லீடர்ஷிப் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஒரு மேனேஜர் ப்ரொமோஷன் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் ரொம்ப வருஷமாக அது ஆகலை அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணால் எனக்கு ஒரு மேனேஜர் இல்லை இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் ஹெல்ப் பண்ணும், அதனால எனக்கு அப்ரூவ் பண்ணுங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க ரைட்டா. ஸோ நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்றதும் ஒரு ஒரு விதம் இருக்கு. கண்டிப்பாக ஜெஃப். ஸோ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருது. ஐடிபி, ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் இருக்கும் இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இது இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ஏன்னா ஈவன் ஒரு ஃப்ரெஷர்ஸ் உள்ளே போகிறாங்கன்னா நான் ஒரு கம்பெனிஸில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து உள்ளே நான் போய் ட்ரைனிங் கேட்குறேன். நீங்கள் சொல்லும்போது என்னோட ரியல் டைம்ஸ் நிறைய கிடைச்சிது. அப்போ இந்த மாதிரி ட்ரைனிங்க்கு பட்ஜெட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு என் டீம்மேட் கிட்ட கேட்குறேன், அவருக்கே தெரியல. அண்ட் நான் ஹெச்ஆரோட போய் கேட்கும்போது ஆமாங்க உங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது, வருஷத்துக்கு நீங்கள் 1 லட்சத்துக்குள்ளே நீங்கள் சர்டிஃபிகேஷன் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுதே வருஷத்துக்கு 1 லட்சத்துக்குள்ள நீங்கள் சர்டிஃபிகேஷன் படிக்கலாம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நீங்கள் அந்த ஐடிபி ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் இன்கேஸ் ஃப்ரெஷர் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு கம்பெனிஸுமே ஜெஃப் சொன்ன மாதிரி ஐடிபி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இருக்கா இல்லையாங்கிறத கிராஸ் செக் பண்ணிவிட்டு இல்லைனா நீங்கள் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸோ நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க உங்களுடைய கெரியர் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். அட் த சேம் டைம் பிஸ்னஸ்க்கு என்ன ஆஸ்பெக்ட் வருது, இப்போ இதை நான் ஒரு சர்டிஃபிகேஷனை படிக்கிறேன்னா நான் என்னுடைய அதாவது 3 விஷயங்கள் சொன்ன மாதிரி ஜெஃப் சொன்ன மாதிரி கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட்டு அண்ட் டீமுக்கு என்ன ப்ராஃபிட்டு, எனக்கு என்ன ப்ராஃபிட்டு. ஸோ 3 ப்ராஃபிட் நம்ம பார்த்துட்டு தென் நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனிக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கும் ப்ராஃபிட் வரும். ஸோ நமக்கு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா டீமுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா கம்பெனிலுமே இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். தெரியல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் கம்பெனியில் போயிட்டு வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு 24 மணி நேரம் வேலை மட்டும் செஞ்சுட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து தெளிவுபடுத்திக்கிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் ஜெஃப், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டேர்ம் ரொம்பவே பிரபலமான ஒன்று. ஸோ இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டியில் ஸ்ட்ராட்டஜி நான் பிளான் பண்ணுறேன், ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறேன் அப்படின்வாங்க. என்ன தான் அந்த ஸ்ட்ராட்டஜி? ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன ஜெஃப்?
ஸோ தமிழ்ல வியூகமா? யா, ஓகே. ஸோ ஸ்ட்ராட்டஜின்றது நம்ம எங்க போகணும்னு யோசிக்கிறது. ம்ஹ்ம். அது எப்படி போகணுன்றது தான் உங்களுக்கு வந்து பிளானிங். ம்ஹ்ம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாமே வந்து ஆன் ப்ரெம்ல, அதாவது ஆன் ப்ரெம்னா என்னன்னா கம்பெனிக்குள்ளேயே நம்ம சர்வர் ரூம்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம க்ளவுடுக்கு வந்து மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னு சில கம்பெனிஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, ம்ஹ்ம். அது ஒரு க்ளவுட் மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ம்ஹ்ம். நம்ம எங்கே போகணும்னு நம்ம விரும்புகிறோம் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அந்த தொலைநோக்கு பார்வை அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ம்ஹ்ம். அது மாதிரி நீங்கள் யோசிக்கிறது, அது அது வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ம்ஹ்ம். அது வந்து ஒரு போர்க்களத்தில் பார்த்தீங்கன்னா விதவிதமான ஸ்ட்ராட்டஜி இருக்கும் ஒரே விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ரைட்டா? ஒரு எனிமியை வந்து நீங்கள் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா, ம்ஹ்ம். நீங்கள் வந்து ஒரு மலைப்பிரதேசமாக இருந்தால் இப்படி பண்ணணும், ஃபாரஸ்டாக இருந்தால் இப்படி பண்ணணும் அப்படின்றத விதவிதமான விஷயத்தில் நீங்கள் யோசிக்கணும். ம்ஹ்ம். ரைட்டா? அப்போ அந்த வியூகம்லாம் வந்து நீங்கள் எந்த டெரெயினில் இருக்கீங்கன்ற பொறுத்து மாறும். ஸோ நீங்கள் எங்கே போகிறீங்கன்றத யோசிக்கணும். அது எப்படி விதவிதமான விதங்கள் இருக்கு போகிறதுக்கு. ம்ஹ்ம். அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது தான் பிளானிங். ஸோ இது ரெண்டு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக ஜோ. ஸோ நீங்கள் சொல்லும் பொழுது இந்த மோஸ்ட் ஆஃப் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற கூட எங்கன்னா சைபர் செக்யூரிட்டியை தாண்டி பிக் பாஸ் ஹவுஸில் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ யாரை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலுமே நான் ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுறேன் ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுறேன் அப்படின்னுவாங்க. ஸோ டு பி சைபர் செக்யூரிட்டியில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு ஹேக்கர் உள்ளே வராங்கன்னா எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி வைக்கிறோம். ஸோ இன்கேஸ் அவர் இமெயில் மூலமாக அட்டாக் பண்ண நினைக்கிறாருன்னா அங்கே ஒரு இடத்துல நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்போம். இது என்னன்னு கேட்டால் அங்கே ஹனி பாட் அப்படிங்கிற கான்செப்ட் மேபி இமெயில் இல்லைனா கூட வேறு எதாவது ஹனி பாட் கான்செப்ட் வச்சிருப்போம். இல்லைனா ப்ராக்ஸி வச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அங்கங்கே வச்சிருப்போம். ஸோ ஹேக்கரை பொறுத்த வரைக்கும் இதுதான் கரெக்டான சிஸ்டம்னு சொல்லி அதை ஹேக் பண்ணுவார். பார்த்தா அதை ஹேக் பண்ணுறதுக்கான சிஸ்டமே இருக்காது. ஸோ அது ஒரு ஃபேக் சிஸ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சைபர் செக்யூரிட்டியில் பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் மூலமாக எனக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு நிறைய ரெகுலராக பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு தெரியுங்களா. ஸோ அப்போது ஒரு கம்பெனி எம்ப்ளாயிஸை நம்ம எப்படி அவங்களுக்கு ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் செஷன் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ பிகாஸ் ஆஸ் அ ஐஎஸ்எஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக்யூரிட்டி ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த ட்ரெண்டை வந்து அவங்க எமர்ஜிங் ட்ரெண்டில் அவங்கள வச்சுட்டு இருக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவீங்க அவங்கள எமர்ஜிங் ட்ரெண்டில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு. அட் த சேம் டைம் ஸோ இன்னொரு ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சொல்லியிருந்தீங்க, பீப்புள். நம்ம என்னதான் வந்து செஷன் எடுத்தாலும் என்னதான் நீங்கள் மெயில் பண்ணாலும் கரெக்டாக ஃபிஷிங் இமெயிலை தான் போய் தட்டுவாங்க. கரெக்டாக அந்த இமெயிலை தான் போய் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து அவங்க பாஸ்வேர்டை வெளியே போவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. எப்படிலாம் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க, எப்படி பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும், இன்கேஸ் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியே ஆகட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்களாகட்டும் எப்படி பிளான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை சொன்னால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் சார். ஸோ மக்கள் வந்து விதவிதமாக தப்பு பண்ணுறாங்க. ரைட்டா? ஸோ செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்கள எப்பயுமே ஒரு வீக்கஸ்ட் லிங்க்னு தான் பார்ப்பாங்க. அது ஆதி காலத்தில். அதாவது ஒரு செயின் இருக்குன்னா அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அது இணைக்கிற அந்த இண்டிவிஜுவல் பீசஸில் வீக்கஸ்டாக இருக்கிற லிங்க் தான் வந்து வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னும். அப்போ மக்கள் தான் அந்த வீக்கஸ்ட் லிங்க்னு இவ்வளோ நாளும் செக்யூரிட்டியில் நம்ம பேசி பேசி அவங்கள ஒரு நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. மக்கள் வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் உலகத்துக்கு, கம்பெனியோட இன்டர்ஃபேஸ். அப்போ இனிஷியல் அட்டாக் வெக்டர்னு தான் அவங்களை பார்க்கணும். அதாவது ஹேக்கர்ஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அவங்கள தான் முதல்ல டார்கெட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க இன்டர்னல் சிஸ்டம்ஸுக்குலாம் வராங்க. கரெக்டாக? ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலாக உங்களை வந்து அவங்கள ஒரு விக்டிமாக ப்ளேம் பண்ணக்கூடாது எப்பயுமே. யூசர்ஸ். ஏன்னா யூசர்ஸில் விதமான டைப் இருக்கிறாங்க. சில பேர் வந்து பயங்கர அட்வான்ஸ்டாக டெக் சேவியாக இருப்பாங்க. சில பேர் வந்து நீங்கள் அனுப்புகிற ஃபிஷிங் இமெயிலே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க மெயில் படிக்கவே டைம் இருக்காது. அப்படி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அனுப்பிச்சாலும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட சைக்காலஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்ட்ரோல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க நீங்கள் என்ன அனுப்பிச்சாலும் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ட்ரைனிங்காக அனுப்பிச்சிட்டே இருந்தீங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே வந்து விட்டுருவாங்க. அதை ஆனால் அதை செய்ய மாட்டாங்க எதுவுமே. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இமெயில் செக்யூரிட்டி கேட்வேல இது மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் மெயில் வருதுன்னா அவங்களுக்கு ஒரு டைரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ண விடாமல் நீங்கள் கிளிக் பண்ணுற லிங்க் வந்து கம்பெனி விட்டு வெளியில் போகுது
இது நீங்கள் உண்மையாகவே யோசித்து தான் கிளிக் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு பேஜ் ஒன்று வரும். அந்த பேஜையும் தாண்டி அவங்க போனாங்கன்னா தான் அவங்க வந்து ஃபிஷிங் அட்டாக்கு எக்ஸ்போஸ் ஆவாங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபிஷிங் கேம்பெயின்ஸ் வந்து மாதம் மாதம் பண்ணும்போது ஆம், மக்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் முடிஞ்சோடனே எங்கே வந்து அவங்க தப்பாக விட்டாங்க, எதை நோட்டீஸ் பண்ணிக்கலாம் ஆன் த ஸ்பாட் வந்து தெரியிற மாதிரி ஒரு சிஸ்டமில் செட் பண்ணி வச்சிரும். அப்போ இதுக்குன்னு ஒரு தனியாக ட்ரைனிங் அசைன் பண்ணி அது இன்னொரு நாள் அவங்க அட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக ஆன் ரியல் டைம் அவங்களுக்கு வந்து ஒரு டீச்சபிள் மூமெண்ட்னு சொல்கிறது, அப்போ அவங்க சொல்லிக் கொடுக்குறீங்க. அது ஒரு விதம். இதுக்கு எப்படி சினாரியோஸ் வந்து நாங்கள் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷிங்க்கெலாம் அந்தந்த மாதத்துக்கு வந்து அப்படியே ஒரு ஈவலாக நாங்கள் யோசிப்போம் ஒரு டீமாக. அதாவது ஒரு ஹியூமன் பிரெயினுக்கு வந்து என்னெல்லாம் அப்பீல் பண்ணும். ஒன்று, அவசரத்தை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஐயோ உங்கள் பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆக போகுது, நீங்கள் இதை கிளிக் பண்ணலன்னா உங்கள் அக்கௌண்ட்டே டிசேபிள் ஆயிரும் அப்படின்னு பயமுறுத்துறது, அந்த பதஷ்டத்தை உண்டு பண்ணுறது ஒரு விதம். இன்னொரு விதம், உங்களுக்கு ஒரு சாக்லேட் கிஃப்ட் ஹேம்பர் வந்து கம்பெனி அனுப்புது, கிளிக் பண்ணுங்கன்னு அவங்களோட ஆசையை தூண்டுறது. ரைட்டாக ஒரு சதுரங்க வேட்டை லெவலில் யோசிப்பேன். ஸோ அப்படி ஒன்று பண்ணலாம். இல்லை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் டெட்லைன் இருக்கு, இந்த அட்டஸ்டேஷன் பண்ணுங்க, அப்படி விதவிதமாக வந்து நீங்கள் யோசித்து நீங்கள் டிசைன் பண்ணி லான்ச் பண்ணுவீங்க. ஏன்னா மக்கள் வந்து எப்பயுமே வந்து அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம டிசைன் பண்ணுறோம். அதே நேரம் ட்ரைனிங்கும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 5 மினிட்ஸ்க்கு மேலே எந்த ட்ரைனிங் வீடியோவும் போடுறதே கிடையாது. ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட் வீடியோ இருக்கும். அது ஏன்னா 5 மினிட்ஸ்க்கு மேலே மக்களுக்கு அட்டென்ஷனே கிடையாது. அதே மாதிரி ரொம்ப லென்த்தியாக 1 ஹவர் ட்ரைனிங் போட்டிங்கன்னா அப்படியே டக் 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 டக்னு கிளிக் பண்ணிட்டு இல்லை சும்மா ஓட விட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு ட்ரைனிங்கை முடிச்சிருவாங்க டெக்னிக்கலாக. ஆனால் அவங்க மண்டையில் எதுவும் ஏறி இருக்காது. ரைட்டா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கிறிஸ்பாக நம்ம வந்து வீடியோ கொடுக்கணும். அந்த வீடியோ அந்த டைமில் இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சைபர் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் மானிட்டரிங்னு ஒன்று பண்ணுறோம். அப்போ ரேன்சம் வேர் அட்டாக்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு, இல்லை வந்து யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாதத்துக்குரிய வர ட்ரைனிங் அதை ஒட்டி இருக்கும். ஸோ தட் மக்களுக்கும் வந்து அந்த சீசனில் இருக்கிற ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ரெகுலராக சும்மா அந்த ஃபிஷிங் அலர்ட்டாக இருங்க, கிளிக் பண்ணிடாதீங்க, பாஸ்வேர்ட் நல்லா செட் பண்ணுங்கன்னு ஒரே இதை அனுப்பிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போய் படிக்கவே மாட்டாங்க. இதுதான் அந்த ஹியூமன் சைக்காலஜி புரிஞ்சு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும். நீங்கள் ஆக்சுவலி ஒரு அழகான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருந்தீங்க. ஸோ மக்கள் வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம மக்களை குறை சொல்ல முடியாது, அவங்க மேலே ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை நீங்கள் வைக்க முடியாது. அஃப்கோர்ஸ் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒருத்தர் நல்லா கிளிக் பண்ணி நல்லா ஃபிஷிங்கை பற்றி என்னன்னு தெரியும், இன்னொருத்தருக்கு டெக்னிக்கலாக அவனுக்கு தெரியாது. அப்போது 2 விதமான மக்கள் இருக்காங்கன்னா அப்போ அவங்க எப்படி கிளிக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிகாஸ் நம்மளும் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறதுனால ஒருத்தர் எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை தெரிய வரும். அதுக்கு பேஸ் பண்ணி நாங்கள் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கிளிக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு லேயர் செக்யூரிட்டி நீங்கள் வைக்கும், ஒரு பாப்அப் மாதிரி வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் ட்ரைனிங்கும் நீங்கள் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க, நான் 1 மணி நேரம் ட்ரெயின் கொடுக்கறதுனால மக்கள் வந்து அதை கற்றுக்கிட்டு அவங்க மைண்டில் நிற்கவும் போகிறது கிடையாது. காரணம் என்னென்னா, ஸோ அந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது போர் அடிச்சிடும். ஸோ கிறிஸ்பியாக 3 to 5 மினிட்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக ஸோ இதெல்லாம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக எந்த ஒரு இம்பேக்ட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸை எப்படி நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் மூலமாக தெரிய வருது. ஸோ ஆஸ் ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலாக ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வர்றவங்க ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் மட்டும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் லீடர்ஷிப் லெவலில் இருக்கும் பொழுது அண்ட் அவங்க எல்லா விஷயத்தையுமே பார்க்கணும். எதை எப்படி கிளிக் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் இம்பேக்ட் வருமா வராதா, என் டேட்டா வெளியே போயிடுச்சு என்ன நடக்கும், என் காம்படிட்டர்ஸ் யார் இருக்காங்க, என் காம்படிட்டர்ஸை நான் மேலே வரணும்னா எப்படி நான் திருப்பி ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் என் டீமில் 10 பேர் இருக்காங்க, நான் எப்படி செஷன் கொடுக்கணும், அண்ட் அந்த செஷன் கொடுத்தா எப்படி அவங்க மைண்டுக்கு போகும், அண்ட் அதை கற்றுக்குறாங்களா இல்லையா, அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா. ஸோ இதை எங்களுக்கு நினைக்கும் போதே ஸோ இட்ஸ் பல்க் ஆஃப் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது. அண்ட் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 45 மினிட்ஸ் நம்ம இந்த சேனலில் பேசியிருந்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு சில ப்ராசஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் ஒரு லைக் எப்படி சொல்கிறது, எப்படி வந்து ஒரு பட்ஜெட் அலோகேஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருந்தோம், எப்படி அசஸ்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருந்தோம். ஸோ மக்கள் வந்து தப்பு பண்ணுறது கிடையாது, நாங்கள் தான் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் கடைசியாக இப்போ இந்த 45 மினிட்ஸ் நம்ம முடிஞ்சிருக்கு. கடைசியாக ஒரு கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே வர்றவங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வே பியாண்ட் தட். ஸோ நம்ம நினைக்கிறது விஷயங்கள் கிடையாது.
ஸோ அப்போது அந்த 20 வருஷம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வரணும்? இப்போ உங்கள் பொசிஷனுக்கு ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரணும் அப்படின்னா உங்கள் பொசிஷனுக்கு வரும்பொழுது எந்த மாதிரி ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படிங்கிற பொசிஷன் வந்தால் நல்லாயிருக்கும்? அது எப்படி வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 5 ஸ்டெப்பாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அண்ட் ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அட் த சேம் டைம் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருந்தாலும் சரி, ஈஸியாக அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ 5 ஸ்டெப்பு நீங்கள் சொல்ல முடியுங்களா? எப்படி ஸ்டெப் 1 என்னவா இருக்கும்? ஸ்டெப் 5 என்னவா இருக்கும்? ஸோ பிராண்ட் நியூவாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருதுன்னா இன்னைக்கு வந்து நிறைய கோர்சஸ்லாம் இருக்கு, இல்லை ப்ராப்பர் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸே இருக்கு. ஒரு மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டி ஃபோக்கஸ்டாக இன்னைக்கு இருக்கு. நாங்கள் ஆரம்பிக்கிறப்பெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மக்கள். அதே நேரம் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபார்மலாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்று இந்த கோர்ஸில் சேரணும், இல்லை ஏற்கனவே இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கள்ட்ட ரீச் அவுட் பண்ணி நான் என்ன பண்ணலாம், எனக்கு கைடன்ஸ் கொடுங்கன்னு முதல்ல ஒரு ஃபீலர் நீங்கள் வந்து விடணும். ரைட்டா? அது எதுக்கு அப்படின்னா, செக்யூரிட்டி வந்து ரொம்ப வாஸ்ட், ஏகப்பட்ட டொமைன்ஸ் இருக்கு. அதில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் யார்கிட்ட போய் கைடன்ஸ் கேட்டாலும் அவங்க ஜென்ரலாக தான் சொல்லுவாங்க வழியா, அவங்களால உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன அப்பீல் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. சில பேர் கோடிங் வந்து ரொம்ப பிடிக்கும், அப்போ அப்ளிகேஷன் செக்யூரிட்டியில் போயிடுவாங்க. சில பேர் வந்து எத்திக்கல் ஹேக்கிங், பென் டெஸ்டிங் அந்த ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. சில பேருக்கு ப்ராசஸ்ஸு இல்லை ஆடிட்டு அப்படி தான் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது இது மாதிரி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல நீங்கள் அட் அ மினிமம் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்ட்ரீம்ஸ்லாம் எனக்கு ஓகேயா இருக்கும். அதாவது அன்னைக்கு இருக்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற அன்னைக்கு இருக்கும். ஏன்னா அந்த மைண்ட் செட் மாறிட்டே வரும், அது ஒரு வேறு விஷயம். அந்த முதல்ல அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரீச் அவுட் பண்ணுறது. ரைட்டா? அதே மாதிரி இல்லை ஒரு கோர்ஸ்குள்ளே போகிறது. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்ட்ரீம்ஸில் வந்து ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணணும். சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், ஏற்கனவே அந்த ஃபீல்டில் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறவங்க எந்த பாத்தில் வந்தாங்க. ரைட்டா? முதல்ல நான் சொன்ன மாதிரி எங்கே போகணுன்றதை யோசிக்கணும், ஸ்ட்ராட்டஜி. ஸோ லீடர்ஷிப் ரோலுக்கு நான் போனோன்னா எப்படி நாங்கள் போகணும், அடுத்த பிளானிங் வந்து அந்த ஏற்கனவே அச்சீவ் பண்ணவங்களோட ரோட் மேப் என்னன்னு நீங்கள் பார்த்துட்டு, ஓகே இதெல்லாம் அவங்க மினிமம் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ நானும் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் ஒரு பிளான் நீங்கள் க்ரியேட் பண்ணும். ஸோ அடுத்தது எக்ஸிக்யூஷனில் வந்து நீங்கள் இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் வந்து நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா, அந்த ப்ரொஃபஷனுக்கு ரிலேட்டடாக சில மீட்டப்ஸ்லாம் இருக்கும். ஃப்ரீ மீட்டப்ஸ் தான். ரைட்டாக? செக்யூரிட்டிக்கெலாம் நிறைய ஃப்ரீ மீட்டப்ஸ் இருக்குது. இல்லை அதுக்குன்னு ஒரு டார்கெட்டடாக ஒரு அசோசியேஷன் இருக்கும், இல்லை ஒரு இசாக்கா, இல்லை ஒரு ஐஎஸ்சி ஸ்கொயர்னா உங்கள் ஊரில் லோக்கலாக ஒரு சாப்டர் இருக்குன்னா அந்த சாப்டரில் வந்து நீங்கள் மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணணும். ரைட்டா? ஏதோ ஒரு மெம்பர்ஷிப் வாங்குறவங்களோ இல்லை ஃப்ரீயாக கூட அட்டன் பண்ணலாம். ஸோ அங்கே போனீங்கன்னா ஏன் அதுக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அந்த ஃபீல்டாக ரிலேட்டடாக இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அது ஒரு ஸ்டார்டஸ்ட் பிரின்சிபிள்னு ஒன்று இருக்கு. அது வந்து உங்கள் மேலே அது ரப் ஆகும். ரைட்டா? ஏற்கனவே வந்து அந்த விஷயம் நல்லா தெரிஞ்சவங்க வந்து பேசுகிறதா இருக்கட்டும், டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த இடத்துல நீங்கள் சும்மா இருக்கிறதுனாலேயே உங்களோட மெச்சூரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மெச்சூரிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட பாசிபிலிட்டிஸ் வந்து பயங்கர வைடன் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க, இவ்வளோ நான் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அதுக்கு அடுத்ததில் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும், இந்த கோர்ஸ் நான் பண்ணணும் இன்னும் ஃபர்தராக. அதே மாதிரி அங்கே யாராவது இன்ட்ரடக்ஷன் கூட கொடுக்கலாம், இந்த வேலையில் வந்து இருக்குது, ஒரு ஓப்பனிங் இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு கூட யாராவது நல்ல மனசோட சொல்லலாம். இல்லை நீங்கள் வந்து ப்ரொஆக்டிவாக அவங்கள போய் கேட்கலாம், நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் நுழையணும்னு ஆசையாக இருக்கேன், நான் ஐடியில் நான் இதில் டெவலப்பராக இருக்கேன், இல்லை எதாவது இருக்கேன்னு நீங்கள் ப்ரொஆக்டிவாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அது மாதிரி நிறைய பேர்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க மெயினில் தோணும் என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குன்னா அவங்களே ரீச் அவுட் பண்ணி சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த இடத்துக்கு போகிறதுனாலே உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அடுத்தது கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதுதான் ரொம்ப முக்கியம். கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா செய்கிறதுல தான் உங்களுக்கு ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ரைட்டா? அது பிரசிடென்ட் ஒபாமாவே வந்து சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில்.
சின்ன வேலையா இருக்கட்டும், பெரிய வேலையா இருக்கட்டும், அதே டெடிகேஷனோட நீங்க பண்ணீங்கன்னா, அதை வந்து கான்ஸ்டன்டா ஒரு குரூப் பார்த்துட்டே இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா ஜெஃப். அப்போ அவங்க வந்து ஓகே, இவனை நம்பி இந்த விஷயத்த கொடுத்தா எப்படி முடிச்சிருவான், பெஸ்டா முடிச்சிருவான் அப்படின்னு ஒரு கன்சிஸ்டன்சி நீங்க ஃபார்ம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மேலும் மேலும் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வரும். ஆஹ் அது வந்து உங்களை வேற லெவல்ல எடுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கைடன்ஸே தேவை இருக்காது. கண்டிப்பா ஜெஃப், நீங்க அழகா சொல்லியிருந்தீங்க. ஸோ இனிஷியலா ஃபர்ஸ்ட்டு எங்க போகணுங்கிறத முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் அங்க போறதுக்கு யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. அண்ட் பேசினதுக்கப்புறம் அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற 3 விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, இது நிறைய கான்ஃபரன்ஸ் போங்க, மீட்டப் போங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க, கரெக்டுங்களா? அண்ட் இன்னொரு ஒரு பாயிண்ட்டாக சொல்லியிருந்தீங்க, யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு மேபி இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ஒரு ரியல் டைம் சினாரியோ நான் ஜஸ்ட்டு சொல்லணும். 2015ல் நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கால் பண்ணி ஒரு 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 மீட்டப் நடக்குது, நீ எங்கள் தைரிய வந்துரு அப்படின்னு சொன்னீங்க. நான் இல்லை ஜெஃப் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ அங்கே வா உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணீங்க, அங்கே போயிட்டு அங்கே நீங்கள் ஒரு 10 பேருக்கு இன்ட்ரோ கொடுத்தீங்க. இந்த மாதிரி இவர் தினேஷ், இவர் வந்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் வேலைக்கு போகணும், உங்ககிட்ட ஏதாச்சும் ஓப்பனிங் இருந்தால் இவருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தீங்க. அண்ட் கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ நான் உங்கள் முன்னாடி உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 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 7 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2009 இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து இப்போ வரைக்கும் அப்போ நீங்கள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ நான் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பர்சன் கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாச்சும் மீட் பண்ணுவீங்க. ஸோ ஜெஃப் மாதிரி பர்சனை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அண்ட் அவர் வந்து கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு 10 பேருக்கு இன்ட்ரோ கொடுப்பாங்க. அண்ட் அங்கே உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அங்கே ஒரு 10 பேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. அது மூலமாக நீங்கள் எப்படி மேலே வரணும் அப்படிங்கிறத நீங்கள் அடுத்தடுத்து யூட்டிலைஸ் பண்ணணும். அது ஜெஃப் சொன்ன மாதிரி கடைசியாக ஒரு பாயிண்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக சைபர் வாரியர்ஸ் இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இல்லவே இல்லைன்னு கிடையவே கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யார்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, யார்கிட்ட நீங்கள் பழகுறீங்க, என்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் முடிவு பண்ணணும். அண்ட் கண்டிப்பாக ஜெஃப் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1 hour நம்ம இன்டர்வியூ பேசி முடிச்சிருக்கோம். நிறைய விஷயங்களை நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். அண்ட் இந்த லீடர்ஷிப்பில் வந்து எப்படிலாம் வந்து உள்ளே நடக்கும், எந்த மாதிரியான அட்டாக்ஸ் நிறைய நடக்கும், எப்படி ஏஜென்ட்ஸ்லாம் பேசுவாங்க, பிட்காயின் பேஸ்டு பேசுவாங்க, எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம உருவாக்கணும், அண்ட் எப்படி வந்து ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போகணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக நிறைய விஷயங்களை வந்துட்டு உங்ககிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். அண்ட் எங்களுடைய சைபர் வாரியர்ஸும் கற்றுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ரொம்பவே நன்றி ஜெஃப், எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. பிகாஸ் இட்ஸ் பீன் லைக் ஒரு 9 இயர்ஸ் நான் உங்ககிட்ட ஜேர்னி பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஒரு இன்டர்வியூவாக நான் பேசும்பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். இந்த 9 இயர்ஸாக நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை இப்போ என்னுடைய வாரியர்ஸும் கற்றுக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களை கேட்கும்பொழுது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லேர்னிங் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை தான். நீங்கள் மட்டும் லேர்ன் பண்ணால் பத்தாது, நீ 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்க. அதுதான் நான் வாரியர்ஸ்க்கும் சொல்லுவேன். நீங்கள் மட்டும் லேர்ன் பண்ணால் பத்தாது, நீங்கள் ஒரு 10 பேருக்கு சொல்லுங்கள். 10 20 மாறும், 20 40 மாறும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப நன்றி ஜெஃப். அண்ட் எங்களுடைய சேனலுக்காக, எங்களுடைய சைபர் வாய் சேனலுக்காக நீங்கள் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி ஜெஃப். தேங்க்யூ ஸோ மச் ஜெஃப். ரொம்ப சந்தோஷம் தினேஷ், தேங்க்யூ ஸோ மச். நாலேஜ் வந்து எப்பயுமே எக்ஸ்பேண்ட் தான் ஆகும். அதனால அதை நம்மளுக்குள்ளேயே வச்சக்கூடாது, இன்னும் நிறைய பேர்கிட்ட பகிரணும். இது என்னோட மென்டர் அனில் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷர் வந்து ஒரு புது விஷயம் உங்கள்கிட்ட சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மனசோட இருக்கணும். ஆல்வேஸ் ஓப்பன் மைண்டடாக இருந்தீங்கன்னா there is no end to what success you can achieve. அதனால எல்லாருக்கும் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இன்னும் மென்மேலும் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணுன்றதை மனமாற வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி ஜெஃப். தேங்க்யூ ஸோ மச் ஜெஃப். இந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டியில் நிறைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரே ரோலில் வந்து 10 வருஷம் 15 வருஷம் இருந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் இருந்தீங்கன்னா, அதுவும் இந்த ஜென்ரேஷனில் அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபீல்ட் அவுட் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் நம்ம சொன்னோம் தெரியுங்களா? அது எந்த மாதிரி ரோல்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டால், எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஷிப் ரோல்ஸ், ஆப்ரேஷனல் செக்யூரிட்டி ரோல்ஸ், செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் ரோல்ஸ், GRC அதாவது கவர்னன்ஸ் ரிஸ்க் அண்ட் காம்ப்ளியன்ஸ் ரோல்ஸ், யூசர் அவேர்னஸ் அண்ட் ட்ரைனிங் ரோல்ஸ், ஃபாரன்சிக்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ரோல்ஸ், எமர்ஜிங் ரோல்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி. அதாவது நீங்கள் இந்த ரோல்ஸை தவிர்த்து நிறைய ரோல்ஸ் ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரோல்ஸை உங்களுக்கு சூட்டபிளாக அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு கம்பெனியில் 15 வருஷம் 18 வருஷம் ஒரே டெக்னாலஜியில் உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஓவர் த பீரியடில் உங்களை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஸோ உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் ரொம்ப நாள் ஒரு ஐடியில் சர்வை ஆக முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.